இறைவழியினார் நிறுவிய நற்றமிழனுடைய அறக்கட்டளையினுடைய திருக்குறள் தொடர் சொற்பொழிவு கூட்டத்தின் தலைவராக இலங்கி எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா மூர்த்தி அவர்களே, மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆழ்ந்த பெரும்புலமை வாய்ந்தவராகவும் ஆங்கில பேராசிரியராகவும் அறிவியல் பேராசிரியராகவும் இருந்தும் ஒரு உண்மையை நோக்கிய பார்வையில் ஆழமான பற்றுதலும் அரவணைப்பும் கொண்ட எங்கள் ஐயா அறிஞர் முனைவர் மு ராமதாஸ் அவர்களே, உரையாற்றிய வரவேற்புரையாற்றிய எங்கள் அம்மா தாசு நிர்மலா சதீசன் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விட வர வர ஒரு மனநிலையிலே ஒரு அழுத்தம் மிகுந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் எப்பொழுது நிறைவுபடுத்திவிட்டு போகிறோம் என்கிற கவலையும் ஆழ்ந்து தொடங்கியிருக்கிறது. திருக்குறள் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தி 2052 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த இனத்தை பற்றி கவலைப்பட்டு இந்த மக்கள் அடிப்படையில் உழன்று கொண்டிருக்கிற இந்த சூழலை எப்படி மாற்றுவது என்று எண்ணின ஒரு முனிவருடைய உள்ளம் மிக பரிவோடும் மிக இந்த இனப்பாசத்தோடும் மொழி பாசத்தோடும் ஒரு புதுமை உணர்வோடும் அற உணர்வோடும் நயன்மை உணர்வோடும் மிக ஆழமாக ஒரு ஆக்க நூலை இந்த யாப்பு அமைப்பிலேயே மிக குறைந்த அந்த காலத்திலே மிக குறைந்த அளவினதாக இருந்த குறள் என்கிற அமைப்பிலே பெயரை சொல்லாமல், அவருடைய ஊரை சொல்லாமல், அவருடைய பெயரை சொல்லாமல், அவருடைய குடும்ப சூழலை சொல்லாமல், இது பற்றியுமே சொல்லாமல், எந்த மொழியில் நான் இதை இயற்றுகிறேன் என்கிறதை கூட சொல்லாமல், அவர்களும் அறிவுள்ளவர்கள் அதை ஊற்று பார்த்து விட்டு போகட்டும் என்று ஆனாவிலை தொடங்கி பெரின் என்று இன்னநாவிலை முடிகிற அந்த அடிப்படை ஏரண இயல்படி அமைத்திருக்கிற அந்த அழகிலேயே இதில் நான் தமிழில் தான் எழுதுகிறேன் என்கிற உண்மையும் சொல்லியவாறு கற்பனை பண்ண முடியாமல் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தேவைப்படுகிற அளவில் இந்த மாந்தத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் பட்டிருக்கிற பாடு ஒரு வர வர வியப்பாகத்தான் இருக்கிறது. இந்த தலைப்பு நாமம் என்கிறது தமிழா தமிழ் இல்லையா என்கிறதை அடிப்படையாக கொண்டது மட்டுமல்ல, அது குறள் சாரத்தையும் தமிழனுடைய அடிப்படையும் அவர் கையாளுகிற வகையையும் பற்றி நாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில வேறு வகையான அடிப்படையை தொடங்கி இது எவ்வளவு ஆழமானது என்பதற்கும் அறிவு என்கிறது எவ்வளவு ஆழமானது என்பதற்குமாக சில செய்திகளை சொல்லி நான் உள்ளே போக விரும்புகிறேன். அவ்வுன்னு ஒரு சொல். அவ்வு என்றால் உள்ளொடுங்கு என்று பொருள். அந்த பற்றுதல் என்கிற கருத்தில் இருக்கிற செய்தி வேறு, உள்ளொடுங்குதல் கருத்து என்கிறது வேறு. அவ்வல் என்கிறது தட்டையாதல் என்று பொருள். எனவேதான் அரிசியை ஈரப்படுத்தி அதை குத்திடுகிற பொழுது தட்டையாகிற அந்த பொழுதில்தான் அது அவல் என்று பெயர் பெறுகிறது. அவலை என்று பிறகு அவரை என்று ஆனது. அவரை என்கிறது இருக்கிற காய்கறிகளிலேயே தட்டையாக இருப்பது எதுவோ அந்த காய்கறியை அவலை என்றான் தமிழன். அதுதான் அவரை என்று ஆனது. அவ்வு என்கிறது அப்பு என்கிறது சமனாக தேய்த்தல் பொருள். திருநெல்வேலியிலே ஒரு வீட்டிலே உள்ளே நுழைகிற பொழுதே வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொள்ளற்றுக்காரன் கூட இருக்கிற ஆளை பார்த்து, பையனை பார்த்து சொல்கிறான், நல்லா அப்பளிச்சு பூசையா
நல்லா அப்பிடிச்சு போச்சு. அப்பிடித்தல்னா என்னன்னு கேட்ட சமனாக தேய்த்தல் என்று அவன் சொன்ன பொருள் எனக்கு வியப்பாக இருந்தது. பிறகுதான் அப்பளம் என்கிறது எதற்காக அப்படி பெயர் பெற்றிருக்கிறது என்று தெரிந்தது. அப்பளம் என்கிறதை பப்பள என்றான், பப்பட என்றான், ஆங்கிலத்தில் இதுக்கு பப்பட்னு பேர். சமனாக தேய்க்கப்பட்டது. உளுத்தினுடைய மாவை, அதனுடைய பசைமையை சமனாக தேய்க்கிறது எதுவோ அப்பளம் என்கிறது. இந்த அவ்வு என்கிற அந்த சொல்லல் தான் சவ்வு என்று ஆனது. சவ்வு என்கிறது தட்டையாகிறபடியாக மெல்லுதல் பொருள். சவைக்கிறது என்கிறது திருநெல்வேலி பக்கத்திலே வழக்கு, ஆழமான வழக்கு. தென்பகுதியிலே ஆழமா அது உண்டு. என்ன அவன் சவைச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு. சவைத்தல் என்கிறது மென்று தட்டையாகிறபடியாக நன்றாக மெல்லுதலுக்காக இருக்கிற சிறப்பு சொல்லல் சவைத்தல் என்கிறது. அது மேலையாறு வழியாக ஆங்கிலத்துக்கு வருகிற பொழுது சிவ் என்று CHEW சவை என்கிறது. சவை என்கிறது சிவ் என்று ஆங்கிலத்திலே சவைத்தலை குறிப்பதற்காக இருக்கிற சிறப்பு சொல்லல். சீவிங்கம் என்கிறத நாம சிவிங்கம் என்று சொல்லுகிறோம். மென்று கொண்டே இருக்கிறது. அது கடைசியில் சப்பை ஆகும். அது சப்பை என்கிறது தட்டையானது என்று பொருள். சப்பத்தி என்று ஒரு சொல், சப்பாத்தி என்று ஒரு கள்ளியிலே ஒரு வகை. அது கள்ளி ஒரு பிரண்டை போல 4 பக்கம் 3 பக்கம் இருக்கிறபடியாக இருக்கிறது. வளர்ந்திருக்கிற கள்ளி வகை வேறு, சப்பையாக இருக்கிறது என்கிற அமைப்பிலே சப்பாத்தி கள்ளி என்று சொல்கிறார். அந்த கள்ளி வேறு. அதுபோல உணவுல சப்பிடு என்கிற அந்த வடிவம்தான் நன்றாக சவ்விடு என்கிறது சப்பிடு என்ற பிறகு சப்பிடு என்கிறது தான் சாப்பாடு என்று ஆனது. சப்பிடு என்கிறது என்ன என்றால் அங்கு சவைத்து சாப்பிடு, மென்று சாப்பிடு என்கிற பொருளில் தான் சவைத்திடு என்கிறது சப்பிடு என்றானது, சப்பிடு என்றானது, சாப்பாடு என்றானது. கூப்பிடு என்கிறது கூப்பாடு என்றானது போல சாப்பாடு என்கிறது. அதெல்லாம் மிக பிந்திய காலத்தினுடைய சொல். நீண்ட நெடுநிலையில மக்களிடையிலே வழக்கில் இருந்து வருகிற சொல். இந்த சப்பாத்தி என்று ஆங்கிலத்திலே, அதாவது நாம் வடமொழி உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே, வடநாட்டு உணவை, அது பற்றி ஒரு துணுக்கை நான் பார்க்க நேர்ந்தது. அது பற்றி ஒரு கணக்கையும் பார்க்க நேர்ந்தது. ஒன்றுமில்லை, ஒரு சப்பாத்தியே ஒருவரிடம் கொடுத்து, நான் சொல்றது அறிவியலுக்கு மேம்பட்டது மெய் அறிவியல், அது பற்றி ஆழமாக மிக ஆழமான அறிவுடையவர் திருவள்ளுவர். அதுக்கு ஆயிரக்கணக்கான கோணங்களில் அது விளக்கியாக வேண்டும். இந்த ஒரு உணவை, இந்த ஒரு உணவை, சப்பாத்தி என்கிற கோந்தடையை உங்களிடம் கொடுத்து இதை பாதியாக தின்னுங்கள், பாதியாகத்தான் தின்ன வேண்டும், பாதி முடிந்த பிறகு நீங்கள் மீதி பாதி சாப்பிட வேண்டும், அடுத்து பாதி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த மெய்யறிவியல் என்ன சொல்கிறது? ஒருவன் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டு முடிக்கவே முடியாது. பாதி சாப்பிட வேண்டும், சரியாக பாதி சாப்பிட வேண்டும். பாதியானதும் மீதி பாதி இருக்கிறது, அதுல பாதி. எனவே பாதியானதும் 4இல் ஒரு பகுதியாக இருக்கும். மீதி இருக்கிறது அடுத்தது கால். அந்த காலிலே பாதி என்று இருந்தா 1 8 ஒரு பகுதி. அதன் பிறகு அதிலே பாதி என்கிறது 16 ஒரு பகுதி. அதிலே ஒரு பாதி என்கிறது 32 ஒரு பகுதி. அது 64 ஒரு பகுதி, 128 ஒரு பகுதி. இப்படியாக போனால் போக 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 கூறுபட்டு போகுமே தவிர அவன் சப்பாத்தியை சாப்பிடவே முடியாது. இது ஒரு மெய்யறிவியல் கணக்கு. இது உண்மையும் கூட. இது மெய்யறிவியல் அடிப்படையில் மட்டுமல்ல, உண்மையும் கூட. அப்படித்தான் ஆய்வும் கூட. இந்த ஜியோ என்று ஜியோ அலாமின்னு ஒரு கிரேக்க ஒரு பேரறிஞன், கணக்கியல் அறிஞன், மெய்யறிவியல் அறிஞன். அவன் கிமு 390 நின்று 360 வரையிலாக இருக்கிற காலத்தில் இருந்தவன். 330 வரை காலத்தில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தான் அவன். அவன் ஏராளமான புதிரை அந்த கிரேக்க மொழியிலே பதித்து விட்டு போனான். அதில் ஒரு பகுதி ஒரு இடத்துல சொல்கிறான், ஒரு கதை போல சொல்றான் அந்த புதிரை போட்டு. அங்கு அகிலாஸ் என்று அந்த காலத்தில்
மிக தடகள வீரனாக ஒருவன், ஓட்டப்பந்தயத்தில் வீரனாக ஒருவன் இருந்தான். அவனை அடிப்படையாக வைத்து அந்த கதையை அதை சொல்கிறான், புதரில் சொல்கிறான். அகிலஸ் வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு ஆமை எதிர்கொள்கிறது. அகிலஸ் என்று கூப்பிடுகிறது. என்னிடம் ஓட்டப்பந்தயம் வருகிறாயா என்று அந்த ஓட்டப்பந்தய வீரனை பார்த்து கேட்கிறது. இது அவன் சொல்கிற, ஜியோ சொல்கிற செய்தி. என்னிடம் ஓட்டப்பந்தயம் வருகிறாயா என்று ஆமை கேட்டதும், கிரேக்க நாட்டிலே மிகப்பெரிய ஓட்டக்காரனும் மல்லனமாக இருக்கிற அவன் அதை பார்த்து சிரித்துவிட்டு, ஓ வருகிறேன் என்று சொல்கிறான். சரி, முதல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம் நாம் என்கிறது அந்த ஆமை. சரி போடு என்று சொல்கிறான். பந்து என்கிறது கட்டப்பெறுவது என்று பொருள். பந்தி என்பது ஒரு கட்டு என்று பொருள். பந்தம் என்கிறது உறவு என்று பொருள், உறவு கட்டு. பந்தல் என்கிறது கட்டப்பெறுவதுன்னு பொருள். பந்தம் என்கிற சொல் தான் பந்தயம் என்றானது. வரியா பந்தயம் கட்டலாமா என்று கேட்கிறதுக்குள்ளால் அந்த பொருள் இருக்கிறது. அப்படி அந்த பந்தயத்தில் அது என்ன சொல்லுகிறது? நான் ஒரு 100 மீட்டர் எடுத்துக்கொள்வோம், 100 மீட்டர் ஓடு பாதை. அதில் நான் பாதி தொலைவு போவேன். அதுவரை நீ வரக்கூடாது, அங்கே நிற்கணும். எந்த இடத்தில் கிளம்புகிறோமோ அந்த இடத்தில் நின்று பாதி இடத்துக்கு நான் போவேன். நீ அதன் பிறகு அங்கிருந்து தொடங்க வேண்டும். நான் போகிறதிலே பாதி வர வேண்டும். அப்படியே நாம் ஓடி வர வேண்டும், என்னை நீ கடக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படியானால் அந்த கணக்கு எப்படி ஆகிறது? இந்த சப்பாத்தி தின்கிறது போலவே அது 50 மீட்டர், 100 மீட்டர்ல 50 மீட்டர் 50 மாத்திரை ஓடுகிறது. அவன் 25 வந்து ஓடி நிற்கிறான். அதன் பிறகு இது பாதி ஓடுகிறது, 75 போகிறது. அதன் பிறகு இதே கணக்கு போல் அந்த 50 என்கிற அந்த கணக்கிலே ஒன்று ஒன்றாக அது முதலில் 2 பாதியாகவும் அதில் பாதியாகவும் அதில் பாதியாகவும் என்று போய்கொண்டே இருக்கிறது. அந்த கணக்கை அந்த அறிஞன் சொல்கிறான், இந்த கணக்குப்படி அந்த ஆமை ஓடிக்கொண்டே இருக்கும். அகிலஸ் என்கிறான், அதை தாண்டவே முடியாது, அவனும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ எதற்கு சொல்லுகிறேன்? திருக்குறளை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு வியப்புத்தான் ஏற்படுகிறது. அது அந்த பொருளோடு நின்று விட்டால் அதன் பிறகு ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு சென்று வேறாக கணிக்கலாம். அது அதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற உத்தியை காலங்காலமாக அறிஞர் உலகம் எதிர்காலத்தில் செய்து கொண்டுதான் இருக்கும். இதில் நான் சொல்ல விரும்புவது, இந்த சொல் மிக இக்கட்டானது. நாமம் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் அதை கொண்டிருக்கிறோம். நாமம் என்றால் நாம போட்டிருக்கிற அந்த நாமம் போடுவது என்கிறது தெரியும். அதை கூட அந்த சைவர்களுக்கும் வைணவர்களுக்குமாக இருக்கிற முரண்களிலே நாமம் போடுவது என்கிறது ஏமாற்றுதல் என்கிற பொருளை கொண்டு வந்து விட்டான். பட்டை அடிக்கிறது என்கிறது, தண்ணி அடிக்கிறது என்கிறது போல இருக்கிற கிண்டல் எல்லாம் உண்டு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான இந்த முரண்களை எல்லாம் 2 மதங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. இதில் நான் சொல்லவென்றதை நான் தொடங்குகிறேன். மிக ஆழமாக இது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். நான் இப்பொழுது சொன்ன இந்த ஓட்டம் போல, இந்த இக்கட்டான ஓட்டம் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கும் பல வகையான கோணங்களிலே மூளை அங்குமிங்கமாக ஓடும். இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு பயனாகும் என்கிற பொருளே அடிப்படையிலே நான் சிலவற்றை விளக்க விரும்புகிறேன். சிலவற்றை மிக ஆழமாக முற்பந்தியை சொன்னாலே மணிக்கணக்காக நீளும். எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. ஒரு சொல் மூலம். இந்த மொய் என்கிறது மேல் என்கிற பொருளை உடையது. மோய் என்கிறது மோய் திறந்தன்ன என்று வரும். இந்த கடற்கால இலக்கியங்களில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களை அறிவை பார்த்தால் பெரிய வியப்பாக இருக்கிறது. அது முதலாக இந்த உலகத்திலே முதலாக இந்த மொழி தோன்றியதும் அது அதனுடைய கருத்தை எப்படி அது விரிவாக்கி கொண்டு போனது என்கிற எல்லா கணக்குகளையும் ஒரு பியூர் மேத்தமேட்டிக்ஸ், ஒரு தூய கணிதம் போல இந்த மொழி அடக்கி வைத்திருக்கிறது. இவ்வரலாற்றை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறது. என்னென்னலாம் இவன் எண்ணினான் என்கிறதையெல்லாம் அது பதிவாக, ஆவண பதிவாக அசைக்க முடியாது நிறுத்தி வந்திருக்கிறது. மோய் என்கிறது மூடி, மோய் திறந்தன்னு இருக்குது.
இது யாருக்கு இன்னைக்கு தெரியாது. மூய் என்கிறது மூடி என்கிற பொருள் இருந்து தெரியாது. சரி, இந்த மூய் திறந்த அந்த மூடி ஒன்றனுடைய ஒரு செப்பினுடைய மூடியை, ஒரு கலத்தினுடைய மூடியை குறிப்பதற்கு மூய் என்றிருந்தது. மூய் என்றால் மூடு என்று பொருள். இந்த மூய் முற்செலுத்துதல் என்கிற பொருள் தான் மூய். முதல்ல தொடக்கத்தில் மூய்க்கு முன்னால முயல் என்று சொன்னா ஏதோ ஒரு விலங்கு என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அவங்க பெயர் வைக்கிற பொழுது, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட பெயரை வைக்கிற பொழுது அது என்ன வகையில வேறு மற்ற விலங்குகளினின்று வேறுபாடாக இருக்கிறது என்கிறது அவனுடைய மனத்துக்கு அவனுக்கு புரிகிறது. அவனுடைய அறிவு என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பெற்ற அறிவு. கோடிக்கணக்கான ஒன் செல்லுலார் ஆப்ஜெக்ட் என்று ஒற்றை பொறையனாக இருந்து புழுவாகி பூச்சாகி விலங்குகளாகி விலங்குகளை குரங்காகி குரங்குல பல பேராக வகை அடைத்து அதன் பிறகு மாந்தனாக நின்றானே, இத்தனை அறிவையும் அவன் படிப்படியாக தாங்கி வந்திருக்கிறதனுடைய கட்டுமானத்தின் மேல்தான் இந்த மொழி எழுகிறது. முயல் மேல மிக அடர்வாக முடிகள் போர்த்த விலங்கு உயிர் எதுவோ அதுக்கு முயல் என்று வைத்தார். பிறகு மொய் இன்னொன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். மூசு என்று மொய் என்றால் ஒன்றின் மேல் இருப்பது, ஒன்றின் மேலே இருப்பது என்கிற கருத்தில் தான் மொய் என்கிற ஒரு சொல் உருவானது. அதுபோல் தின்பண்டங்களின் மேலே, இனிப்பின் மேலே, பொருள்களின் மேலே மொய்க்கின்ற உயிர் இருக்குது. அதுக்கு முயிர்னு பேர். முயிர் என்கிறது முசுறு ஊர்புறங்களில் இன்னும் வழங்குறது. முசுறு என்கிறது அது செவ்வெரும்பை, சிவப்பு எறும்பை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். அந்த எறும்புகளிலே மிக சிவப்பாக இருக்கும். ஆனா அது கடித்தா தாங்கவே முடியாது. அப்படி ஒரு எறும்பு, செவ்வெரும்பு இருக்கிறது, அதுக்கு முயிர்னு பேர். அந்த முயிர் என்கிறது தான், அது கடித்தால் வலிக்கும், அது ஒரு நச்சு போல இருக்கிற வலி வரும். அது முசிறி என்கிறது தான் ஊர்ப்புறங்களே அப்படிப்பட்ட எப்பொழுதும் கடுமையாக நடந்து கொள்ளுகிற ஒரு கொடியவனை பார்த்து, அடிக்கடி சினம் வருகிற ஒருவனை பார்த்து அவன் முசிடு என்று சொல்லுகிறது. இந்த முசிறி என்கிற அந்த எறும்பை அடிப்படையாக வைத்து சொன்ன சொல்தான் மூசு என்ற மூடு என்று பொருள். மூசு என்கிறது, மூசுதல் என்கிறது மூடுதல் பொருள். மொய் அதாவது இந்த மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியிலும் என்ற பாட்டில மூசு வண்டரை பொய்கையும் போன்றது என்று ஒரு வரி வரும். மூசுதல் என்பது அந்த வண்டு மேலே தேன் எடுப்பதற்காக பூவிலே உட்காருகிற அந்த செய்தியை மூசு வண்டு சொல்கிறான். அப்ப எதுக்கு சொல்றேன், ஊர்ல கூட தெலுங்குல பேசுகிற பொழுது மூச்சுக்கோன்னு வாங்க, உன் வாய மூடு என்று இருக்கு. மூச்சுக்கோ மூசு, சரி அது கிடக்கட்டும், அதெல்லாம் கிடக்கும். இந்த முசுருக்கு பிறகு இந்த முசு என்கிற ஒரு குரங்கு வகை, முகமெல்லாம் கருப்பு மயிர் அடர்ந்திருக்கிற ஒரு வகையான குரங்குக்கு முசுன்னு பேர். அது ஒரு லெமூர் வகையை சார்ந்தது, தேவாங்கு வகையை சார்ந்தது. அது மொசாக்கோ என்று போட்டிருக்கிறது. பிரெஞ்சிலையும் அது இருக்குது, மொசாக்கோ என்று இருக்கிறது. அவர்கள் ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர் என்று போடுகிறார்கள், மூலம் தெரியவில்லை சொல்றார். சரி, இந்த மோய் என்கிறது பிறகு மூள் என்றானது. மூள் என்கிறது முழு அவிழ் புழுக்கள் என்று வரும். மூடும்படியாக பெய்த முழுத்த சோறு என்று புறநாம் சொல்லி வருகிறது. சரி, இந்த மூய் என்கிறது எதுக்கு சொல்லுகிறேன், இந்த மூடி என்கிற கருத்துக்காக சொன்னேன். மூடுதல் கருத்து இது கிரேக்கத்திலே முய்யோ சொன்னான். கிரேக்கனுடைய வாயில நாம் சொன்ன சொல் அங்கு போகிற பொழுது முய்யோ என்ன, டு கவர்னு பொருள். முய்யோ ஓப் என்கிறது கண் என்று உங்களுக்கு தெரியுமா? அதுலதான் ஆப்டிகல்ஸ் என்கிறது கண்ணாடிக்காக இருக்கிற அந்த ஓப்ஸ் என்கிறது கண்ணை குறிக்கிற சிறப்பு சொல் லத்தீனத்திலும் கிரேக்கத்திலும். முயோப்பியா என்கிறது மயோப்பியா என்று ஆனது என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி சொல்லுகிறது.
மயோப்பியாங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்டட்னஸ். மற்ற இருக்கிற பொருள்கள் எதுவுமே தெரியாது, அது க்ளோஸ், மூடி இருக்கும். எனவே அந்த மயோப்பியா என்கிறது, நான் இப்பொழுது அந்த மருத்துவ அகராதி உருவாக்குற பொழுது இந்த தமிழ் உலகம் எல்லாம் போய் அங்கு விழுந்து கிரேக்கத்தை அப்படியே உட்கொண்டு இந்த 300 ஆண்டு காலமாக ஆங்கிலேயன் அதை விரிவாக்கி வைத்திருக்கிற அழகுகளுக்கு இடையில் எல்லாம் இந்த மொழி நாம் கொடுத்த அறிவு எப்படி நமக்கே திரும்பி வருகிறது, அதை அறிந்து கொள்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு அறிவிப்பதற்கு என்னென்ன செய்வது என்பதை திட்டமிட முடிகிறது. சரி, இந்த மொய்யோ என்கிற வடிவத்தின் என்று உங்களுக்கு சொன்னால் புரியும். மூடுதல் என்கிற பொருள் முயஸ்திரியோ என்கிற பொருள் மிஸ்டரி என்று ஆகிறது. மிஸ்டரி என்கிற வடிவம், மிஸ்டிக் என்கிற வடிவம், spiritually allegorical or systematic hidden meaning, மறைந்திருக்கிற செய்தி. அதான் நம்ம மூடு மந்திரம் என்று சொல்லுவோம். மிஸ்டரி, மிஸ்டீரியஸ் என்கிற வடிவங்கள் எல்லாம் இதில் தான் தோன்றுகின்றன. சரி, இதுல மொய் என்ற பிறகு மூடுதல் என்கிற கருத்தில் மெய் என்று இந்த உடம்பை குறிக்கிறது. இந்த உடம்பை மூடி இருக்க தசை உருவம் இருக்கிறது, அதற்கு மெய் என்று பெயர் வந்தது. இந்த மொய் மெய், பொய் என்பது துளை, பொய் என்பது துளை, பெய் என்பது பொழிதல் என்கிற பொருள், மழை பெய்கிறது என்று. பொய் பொழி என்று வருகிறது போல பெய்கிறது என்கிறதும் அந்த பொய் பெய் என்று வந்தது. இப்படி மொய் மெய் என்றானது மேல் என்கிற பொருளில் இந்த உடம்பினுடைய மேற்பகுதியை குறிக்கிற செய்தி. அது மேல் என்கிற பகுதியில் என்று வந்ததுதான் என்கிறதை மேனி என்கிற ஒரு சொல்லை எண்ணி பார்த்தால் நமக்கு விளங்கும். அது கிடக்கட்டும். சரி, இந்த மேல் என்கிறது மேனி வந்தது. நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்தில் நான் ஏன் சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் மறுபடியும் உங்களுக்கு இதனுடைய வாய்ப்பு கிடைக்காது. மேனி மினிக்கி என்று ஒரு சொல் உண்டு. மேனி மினிக்கி என்றால் எப்பொழுதுமே தன்னை அலங்கார அழகுபடுத்திக் கொள்கிற பெண்ணை குறிப்பதற்கு மேனி மினிக்கி என்பார்கள். அதுபோல இன்னொரு சொல் இருக்குது, மேனா மினிக்கி என்று இருக்கிறது. இந்த மேனா மினிக்கி என்பது மொழியியல் படியும் இலக்கணப்படியும் தொடர்பாக இருக்கிற ஏரணையியல் படியும் வர வேண்டும் என்றால் அது மீனாய் மினிக்கி என்று வரணும். மீனாய் மினிக்கி தான் மேனா மினிக்கின்னு வரணும். மேனி மினிக்கி என்கிறது மேனா மினிக்கி என்று ஆகாது. மேனி மினிக்கி தான். மினுக்குதல் என்பது கிளிட்டரிங், ஒளி விடுதல். மேனா மினிக்கி என்பது மீனாய் மினிக்கி. எந்த மீன்? விண்மீனை குறிக்கிற சிறப்பு சொல். மின்னுதல் அடிப்படையில் தான் அந்த மீன் விண்மீன் என்று சொல்லப்பட்டது, மீன் என்று சொல்லப்பட்டது. மீன் என்கிற சொல்லை மின்னுகிற அந்த மீனை தான் குறிக்கும். சரி, அது கிடக்கட்டும். அதை வேறுபடுத்துவதற்காகத்தான் விண்மீன் என்கிற சொல்லை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மெய், இது உடம்பு. நான் சொல்வதை கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். மெய் என்கிற வடிவம் முய்யோ மெய்யோ மையோ ஒரு வடிவம் இருக்கிறது. இது கிரேக்கத்திலேயே ஆகிறது. மையோ என்கிற வடிவம் இது மேலே மூடி இருக்கிற தசையை குறிக்கிறது. மேலே இருக்கிற தசையை குறிக்கிறது என்று கிரேக்கத்தில் சொல்கிறான். மேலே இருக்கிறது அது தசையை குறிக்கிறது மையோ. நான் சொன்னா உங்களுக்கு விளங்கும். மயால்ஜியா ஒரு சொல். பல வகையான வலி, அந்த உடம்புல இருக்கிற வலிகள் இருக்குல்ல, லட்சக்கணக்கான உடம்புல இருக்கிற வலி, ஒரு உடம்பு பெறுகிற வலி இருக்கிறதே, அதனுடைய கணக்கு லட்சக்கணக்கில். தமிழில அலக்கன் என்று ஒரு சொல் உண்டு. அலக்கன் என்பது இடுக்கன், துன்பம், துயர், துன்பம், வலி, இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு அலக்கன் ஒரு சொல் இருக்குது. அது கிரேக்கத்தில் அல்கைன், ALGEIN, அல்கைன் எடுத்திருக்கிறது. அல்ஜ் என்கிறது அல்ஜியா என்கிற வடிவத்தில் என்று இப்ப உங்களுக்கு சொன்னால் விளங்கும். அல்ஜியாங்கிறது வலி, அனால்ஜின் என்று சொன்னா என்னன்னா வலியை போக்குவதற்காக இருக்கிற மருந்துன்னு பொருள். அந்த அல்கைன் என்கிறது அலக்கன் என்கிற சொல்லுடைய தெரியும். இதுபோல் மயால்ஜியா தசையில இருக்கிற வலி, தசை வலிக்காக மயால்ஜியா, மயோகார்டியோகிராஃப்
நெஞ்ச தசை இயக்க, அந்த தசை இயக்கத்தினுடைய படம் மயோகார்டியோகிராஃப், மயோகார்டியன், மயோசெரோசிஸ் நெஞ்ச தசையினுடைய மெழுகூறு, மயோக்ளோனஸ் தசை திடீரென அதிர்கிறது, அந்த அதிர்வுக்காக இருக்கிற மருத்துவ சொல்லுது. மயோடிஸ்ட்ரோபி அந்த தசை 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 நோய் சுருக்கூறு என்கிறதுக்கான மருத்துவ பெயர் அது. மயோகிராம் தசை இயக்க படம், மயோபால்சி தசை வலிப்பு, மயோபதி தசை நோய், மயோஸ்கலரோசிஸ் தசை தடிப்பூறு, மயோஸ்டெனோசிட்டிஸ் தசையினுடைய நாள் வீக்கம், மயோடோம் துமித்தல் என்கிறது தமிழ வெட்டுதல், அனடமி என்கிறது மேலாக வெட்டி பார்க்கிறது, அனடமி என்கிறது, தோமியா என்கிறது கட்டிங், என்கிறது நெகட்டிவ் பிரிஃபிக்ஸ் முன்னோட்டு, வெட்ட முடியாதது என்கிறதால ஆட்டோம் என்று அது துமித்தல் என்கிற தமிழ் சொல் ஏராளமான பதிவுகளை உடையது. இந்த மயோட்டோம் என்கிறது தசையை வெட்டுகிறதுக்கான கருவி இருக்கிறது, அந்த அப்பaratus அது தொடர்பா இருக்கிறது மயோட்டோம் என்கிறது. சரி, இந்த மயோட்டோனியா தசை சாரினுடைய அடைப்பு, மயோட்ரோபி தசையினுடைய வலிவூட்டம். உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு சில அடிப்படைகள் குழப்பமாக இருக்கும். துய் என்பது துளை, துய்ப்பு என்கிறது துளை வழியாக உறிஞ்சுதல் பொருள். துய்த்த வாய என்று ஒரு இடத்துல நற்றினியில் வருகிறது. வண்டு போய் ஒரு பூவிலே இருக்கிற தேனை உறிஞ்சுகிறது, அது உள்ள பிரபோசிஸ் அதனுடைய உறிஞ்சு குழலை விட்டு எடுக்கிறது, அது துய்த்த வாய சொல்றான். துளைக்குள்ளால் செலுத்தி அது உறிஞ்சி எடுக்கிறது என்று. துய்ப்பு என்கிறது, துய் என்பது வாயிலே உள்ள துளையிலே விடுவதனால்தான் அதுக்கு உள் என்கிறது உண் என்றானது. புகு என்கிறது, புகவு என்கிறது உள்ள புகுத்துவது என்கிற பொருளில் தான் உணவை குறித்தது. நிலவு என்கிறது நிலா என்கிறது போல, உறவு சுரவு என்கிறது சுறா என்கிறது போல, இந்த புகவு என்கிறது புகா என்றானது. இந்த புகாவை தான் பூவான்னு சொல்லி கொண்டிருக்கோம். பூவா சாப்பிடுமா அப்படின்னு. புகான்னா உணவு, புகு என்கிற சொல் நின்று வந்தது. இது எதுக்கு சொல்லுகிறேன், இந்த துய்ப்பு என்கிற அந்த வடிவத்தில் நின்று தொலைக்கருத்தில் இருக்கிறது. துய்ப்பு என்கிறது துப்பு என்று ஆனது. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு என்று அங்கு வருகிறது எல்லாம் துப்பாக்கின்னு நினைச்சிட்டு இருப்பான் பல பேர். துப்பு என்கிறது உண்ணுகிற உணவு, துய்ப்பு. துப்பார்க்கு துப்பாய என்ற உண்ணுவார்க்கு உணவாக, துப்பாயதும் மழை உணவாகவும் இருக்கிறது இந்த மழை என்று திருவள்ளுவர் சொல்வார். இந்த துப்பு என்கிறது மெது என்கிறது மிருதுன்னுவா, படி என்கிறத பிரதி என்னவா, புடவி என்கிறத பிருதிவி என்னவா, கமுக என்கிறத கிரமுக என்னவா, திடம் என்கிறத திருத என்னவா. இதுபோல் துப்பி என்கிறது ட்ரோஃபி என்று சொன்னா ஊட்டம், உணவு ஊட்டம். மயோட்ரோபி தசை வலுவாகிறதுக்காக இருக்கிற அந்த செய்தி மயோட்ரோபி என்ன பேர். எதுக்கு சொல்லுகிறேன், இந்த மைக்கு போனதும் முயோ என்கிற வடிவம் மயோ என்றான பிறகு தசையை குறித்து தசையினுடைய பகுதி கூறுகளை முயோகுலஸ், முக்குலஸ், முசுலஸ் என்கிறது அந்த வடிவம் மசில் என்று வருகிறது என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி சொல்லுகிறது. மேல இருக்கிற தசை. சரி, அது தொடர்பாக ஏராளமான வேறு செய்திகளும் இருக்கின்றன. இந்த மெய் உடம்பை சொன்னது மயா என்றும் முயோ என்றும் மசில் என்றும் வருகிற அந்த கூறுகள். மசில் என்கிறது மட்டும் நூற்றுக்கணக்கான தசை கூறுகளை பற்றி ஆங்கில மருத்துவ அகராதிகள் விரிவாக்குகின்றன. அதெல்லாம் ஒன்றை கூட எந்த மருத்துவனுக்கும் கவலை இல்லை. அவனுக்கு ஏதாவது வருகிற காசு பற்றிய கவலை, ஏதாவது நோயாளியை அச்சுறுத்தி கொண்டு அவனை கொல்வது என்கிறதிலே மருத்துவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அடிப்படையில் நம் மக்களுக்கு இந்த தொடர்பாக இருக்கிற செய்தியை விளக்க வேண்டும் என்கிற அறிவும் அக்கறையும் ஒரு மருத்துவனுக்குமே இல்லை. இந்த மசில் என்கிறதுக்கு 300-400 தசைகளை பற்றி ஆங்கிலம் பேசுகிறது மருத்துவ அகராதி. நான் அது தொடர்பாக இருக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அது வருகிற பொழுது ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். சரி, இந்த மெய் என்று சொன்னனே, மெய் என்று உண்மையை குறிக்கிறது அல்லவா ஒரு சொல். அவன் மெய்யா நடந்து கொண்டான், அது சொல்கிறது மெய். அவன் சொல்வது மெய்தான். மெய் என்கிறது என்ன என்றால், மிக வெளிப்படையாகவே பார்க்கிற பொழுதே தெரிகிற உண்மை எதுவோ அது மெய்.
உள்ள இருக்கிறது அந்த உண்மை இருக்கிறது, அந்த உள்ள இருக்கிற மெய் இருக்கிறது, அது உண்மை. உண்மை வாயினாலே பேசுகிறதுல இருக்கிற மெய் இருக்கிறது, அது வாய்மை. இதை நாம் விளக்கினால் பார்ப்பான் மிக அழகாக. சத்தியன்னு ஒரு சொல் இருக்குதுங்க. சத்தியத்துல வாய்மை, மெய்மை, இது தொடர்பாக உண்மை, இதெல்லாம் அடக்கினது எதுவோ அது சத்திய. இவன் உடனே சத்தியம் போட்டுக் கொண்டிருக்கிறான் சத்தியன்கள். ஆனால் நம்முடைய பார்வையில் அது மிக வெளிப்படையாக சத்திய என்றால் என்ன, அதுக்கு என்ன, அந்த அப்படிப்பட்ட மந்திர மூடு பொருள்லாம் என்ன இருக்கிறது என்று உள்ளே போட்டா அது அவனுக்குரியது இல்லை. அது கிரேக்க வழியில் என்றுதான் அவன் எடுத்துக்கொண்டு வந்தது. உது என்றால் மேல், உது என்ற மேல், உதி என்ற மேலே தோன்று, உ என்ற மேல், உவன் என்ற மேலே இருக்கிறவன், உவள் என்ற மேலே இருக்கிறவள், அது இது உது, உது என்ற மேல், உதித்தல் என்பது தோன்றுதல். அப்படி ஒரு நீண்ட நெடிய மரம் வளர்ந்து கொண்டிருக்கிற மரத்தை உதி மரம் என்று சொன்னார்கள். தொல்காப்பியர் அதை பற்றி பேசுகிறான். உதிமரக்கிழமை மதனோரற்று என்று வருகிறது. உதி மரம் என்கிறது இன்னைக்கு உதி என்கிறது ஒதிய மரம் என்று சொல்லப்படுகிறது. ஒதேரா என்று அதுக்கு நாமன் கிளை போகிறது. உதி என்கிறது மேல் தோன்றுன்னு பொருள். உதை என்று சொன்ன, உதை என்ற மேலே எழுமாறு ஏற்று என்று பொருள். உதை என்கிறது இந்த உது உதை இந்த வடிவத்தில் நின்றுதான் இந்த உதி என்கிறது. இந்த தமிழ்ல முயங்கு என்கிறது முயங்கு என்றாகி மயங்கு என்றாகும். துளிர் என்கிறது தொழில் என்றாகி தளிர் என்றாகும். இந்த உது உதி என்கிறது ஒதினாகி அதீனாகும். மேல் பொருள். அதிநுட்பம் நூலோடு முன்னிற்பவை என்பார் திருவள்ளுவர். அதி என்ற மேல். இந்த அதி என்கிற சொல்லினுடைய நீட்சி தான் ஆதி நீடல் தான் ஆதி. அதையெல்லாம் தமிழ் சொல்லில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அகராதி என்கிறது அகர முதலி என்று பாவாரன் மாற்றினது ஆதி தமிழ் சொல்லிலே ஒரு வடநாட்டு சொல் என்று. நான் அகராதி என்றுதான் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிற அகராதிக்கு தமிழ் அகராதி என்று போட்டு, தூய தமிழ் அகராதி என்று கூட இல்லை. தமிழ் என்கிறதில் தூய தமிழ் கலப்பு தமிழ் என்று வேறு வேறாக இருக்கிறது. படிக்க வேண்டுமா? தமிழ் அகராதி என்றால் தமிழ் தான் என்பதற்காக அந்த அகராதிக்கு தமிழ் அகராதி என்றே போட்டிருக்கிறோம். எதற்கு சொல்லுகிறேன்? அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல, அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல, அமயம் என்கிறது சமயம் என்றாகிறது போல, அரண் என்கிறது காப்பு என்று பொருள், சரண் என்றாகிறது போல, நீங்களே காப்பு என்கிறது போல, இந்த அதி என்கிற வடிவந்தான் சதி. சதீஸ் என்று கிரேக்கத்திலே தெரிகிறது. சதீஸ் என்கிறது மிகுதியாக, மேம்பட்ட, நிறைவான என்று பொருள். உங்களுக்கு இப்பொழுது விளங்கும். சதி என்கிறது சேட் ஒரு சொல், SATE, டு சாட்டிஸ்ஃபை பொருள். சாட்டியபிள், சாட்டிஸ்பாக்சன், சாட்டிஃபை, சேச்சுரேஷன், அதுக்கெல்லாம் அதி என்கிறது மூலம் சொல்றான். மேம்பட்டது சேச்சுரேஷன், இது தொடர்பாக இருக்கிற சாட்டிஸ்பாக்சன், இது எல்லாம் இந்த அதி என்கிற சொல் மேம்பட்டது என்கிற பொருளில் தான், இந்த மேம்பட்டது என்கிற அந்த கருத்து அடிப்படையில் தான் சத்திய என்கிற சொல் வருகிறது. தவிர அது மெய்மை, உண்மை, அது தொடர்பாக இருக்கிற வாய்மை, இதையெல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு காட்டுவது என்பது ஒரு ஏமாற்று வேலை. சரி, அது கிடக்கட்டும். இப்பொழுது நாம் வர வேண்டிய செய்தி, மெய்யுணர்தல் என்கிற அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். அவர் எவ்வளவு ஆழமான அறிஞர் என்கிறதுக்கு அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில கூறுகளை தெளிவாக்கும். அது மெய்யுணர்தல் என்கிறது. நீங்க மெய்ப்பாடுன்னு ஒரு சொல் இருக்குது. மெய்ப்பாடு என்றால் ஒரு உடம்பிலிருந்து பல வகையான உணர்வுகளை 8 வகை மெய்ப்பாடுகள் என்று தொல்காப்பியன் சொல்கிறார். அந்த மெய்ப்பாடு என்கிறதுக்கெல்லாம் சொல் அமைக்க முடியாது, வேறு மொழிகள் அமைக்க முடியாது. அதனுடைய உடல் எடுத்துக்கொள்ளுகிற மொழி இருக்கிறதே, அந்த மொழிக்கு மெய்ப்பாடுன்னு பொருள். இந்த மெய் எடுத்துக்கொள்ளுகிற மொழி இருக்கிறது, அது மெய்ப்பாடு. அது அழுவது இந்த கணேசன் போன்றிருக்கிற, சிவாஜி கணேசன் போன்றிருக்கிற ஆள்கள் தான் அதை செய்ய முடியும். அந்த மெய்ப்பாடு பற்றி ஏராளமாக அந்த 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியன் பேசுகிறான். இதுல இந்த மெய் உண்மையை உணர்வது என்கிற பொருள்ல மிக ஆழமாக பல பகுதிகளை பேசுகிறார். அதுல
அது எதற்காக அது சொல்லுகிறார்னா, துறவு என்கிற இயலுக்கு அடுத்தபடியாக மெய்யுணர்வுக்கு வருகிறார். துறவு என்கிறவன், அதாவது மெய்யுணர வேண்டும் என்றால் முதல்ல அவன் துறவு மேற்கொள்ள வேண்டும். துறவு மேற்கொள்வது என்பது யார் மேற்கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு அவர் பல தெளிவா எல்லா கூறுகளை பற்றி ஆய்ந்திருக்கிறார். எல்லா நலங்களும் உனக்கு இருக்க வேண்டும், அழகழகு பிள்ளைகள் இருக்க வேண்டும், அழகு நிலையில உன்னுடைய மனைவி இருக்க வேண்டும், எல்லா வளங்களும் இருக்க வேண்டும், உயர்ந்த வளமனையிலே நீ வாழ வேண்டும். இப்படியான எல்லா நிலைகளும் நிறைந்த ஒருவன் தான் அதை தூக்கி எறிந்துவிட்டு வர வேண்டும். ஒரு பிச்சைக்காரனாக இரவலனாக இருக்கிற ஒருவன் துறவு மேற்கொள்வது துறவன்று, வேண்டின் உண்டாக துறக்க சொல்றார். அவருடைய ஆழமான அறிவை எல்லா நிலைகளும் இருக்கிற பொழுது துறவு மேற்கொள்வதுதான் துறவு என்று தொடங்குகிறார். வேண்டின், அப்படி நீ துறவியாக ஆக வேண்டுமானால் உண்டாக துறக்க எல்லா நலங்களும் நீ பெற்றிருக்க வேண்டும், அதன் பிறகு துறவு மேற்கொள்ள வேண்டும், அதுதான் துறவு என்று சில செய்திகள் சில சொற்களிலேயே அவற்றுடைய உண்மையை சொல்லிக் கொண்டு போவார். இது இந்த வேடம் போட்டுக் கொண்டிருக்கான்ல, எல்லாம் உதைக்கணுங்க. இந்த சாமியார் வேடம் போட்டிருக்கிற எல்லாரையும் பொதுவாக இருக்க இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டுமில்லை, இறை உணர்வு உடையவர்களை போய் உதைக்க வேண்டும். கொடியவர்கள். அவன் ஏராளமான நகைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான், ஏராளமான உடை உடுத்திக் கொண்டிருக்கிறான். காவி என்று, அந்த காவி என்கிறதெல்லாம் அந்த துணியெல்லாம் மிக உயர்ந்த துணி, மிக உயர்ந்த துணி. இந்த மடாதிபதிகள் என்கிற முட்டாள்கள், தமிழகம் முழுமைக்கு இருக்கிற மடாதிபதி முட்டாள்கள் 69-79 மடங்கள் இருக்கின்றன. அது கால்காத்த வேளாளர் என்கிற ஒரு சாதிக்காரன் தான் அதிலே மடாதிபதியாக வர முடியும் என்கிற உண்மையெல்லாம் கூட இந்த மண்டுகளுக்கு தெரியாது. ஏன் அந்த ஒரு சாதி மட்டும் அங்கு வர வேண்டும்? இத்தனை மடங்களும், ஒவ்வொரு மடங்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான குறுக்க நிலங்கள், ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன, பல கோடி சொத்துக்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் ஒரு சாதி மட்டும் தின்னுகிறது. இது சாதி பேசுகிற முண்டங்கள் இதையெல்லாம் கருத்து கொள்ள வேண்டும். ஏண்டா எங்க சாதி வரக்கூடாது ஒரு மடத்துக்கு என்று கேள்வி கேட்க வேண்டும். நான் கலவரம் பண்ணுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், அதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன், அதில் தான் சிலவற்றை படிப்படியாக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சரி, இது கிடைக்கட்டும். இதுவே அது அணிந்து கொண்டிருக்கிற வேடம் போட்டுக்கொண்டு கையில கமண்டலங்கள் அது இதில் வைத்துக் கொண்டு எல்லா வசதிகளோடும் வருகிற அந்த சாமியாரை பார்த்து தான் கேட்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் 2052 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்திருக்கிறார். அவர் கேள்வி கேட்கிறார். மற்றும் தொடர்பாடு எவன்கொள், என்னடா இது, என்ன கனெக்ஷன் இது? இதெல்லாம் நகை மாட்டியிருக்கிறீர்கள், இன்னென்ன வகையில உடை போட்டிருக்கிறீர்கள், அழகா சிங்கடிச்சு பெரிய முடி போல போட்டு கொண்டே இப்படி கோபுரம் போல வைத்திருக்கிறீர்கள், எதற்கு இந்த அணிகள் அவங்கெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? பிறப்பொருட்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வருகிறீர்கள். பிறவி அற்று போக வேண்டும், எல்லாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பிறவியை அற்று போக வேண்டும், மறுபடி பிறவாமல் இருக்க வேண்டும் என்கிறதுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் தவம் செய்கிறீர்கள், நோன்பு மேற்கொள்கிறீர்கள். உங்களுக்கு உடம்பும் மிகை, நீ வைத்திருக்கிற உடம்பு இருக்கிறது, அதுவே உனக்கு வெயிட், அதுவே உனக்கு சுமை. இதற்கு என்ன மயிலடா மேல எல்லாவற்றையும் பூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். மற்றும் தொடர்பாடு எவன்கொள், பிறப்பெருக்குழுற்றார்க்கு உடம்பும் மிகை, உடம்பே உங்களுக்கு சுமை, இதில் எதுக்கட அணிகலன்கள் என்று இதை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கிறார். சரி, இதுவே நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை, எதுவும் நிற்காது. மார்க்ஸ் புதிதா சொல்ல, எது மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது, எதுவும் மாறாதது என்று ஒன்று இல்லை, மாற்றம்தான், எல்லாம் எப்பொழுதும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிறதை ஒரு பெரிய தத்துவ பொது உடைமை தத்துவம் போல மெய்மன் போல பேசுகிற பொழுது இவர் சொல்கிறார். அதை 2000 ஆண்டுகளுக்கு முந்தி சொல்லுகிறார். நில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை என்று அதை சொல்கிறார். இதெல்லாம் இதனுடைய விரிவை எல்லாம் அடிப்படையா நம்முடைய இனம் விழிப்பாக இருந்தால் இவற்றையெல்லாம் முந்திக் கொண்டிருக்க முடியும் உலகத்திலே. சரி, கிடக்கட்டும். இந்த மெய்யுணர்தல் என்கிறது அதிலே ஏறத்தாழ ஒரு 60-70 இடங்கள்ல அறிவை பற்றி பேசுகிறார். அந்த மெய்யுணர்வை உணர்கிறதுக்கு முந்தி அறிவை பற்றி தெளித்து வைத்திருக்கார். அறிவு என்கிறது வேறு ஒன்றில் அறி என்ற வெட்டுதல்னு பொருள்.
அறிவு என்பது வெட்டி பார்க்கிறது, பகுத்து பார்க்கிறது பொருள். அறிவு என்பது வெட்டுதல், வெட்டி பார்த்தல், அது டிசெக்ஷன் பண்ணி பார்க்கிறது, பிரித்து பார்க்கிறது, இதுவா அதுவா என்று பகுத்து பார்க்கிறது என்கிறதுனால தான் அந்த சொல்லே உண்டாயிருக்கிறது. அது எதற்கு உருவானது என்று தெரியாதனால இவன் பகுத்து அறிவு என்று மறுபடியும் விளக்குகிறான். பகுத்தறிவு என்பது கூட ஒரு அறிவில்லாத சொல் தான். அறிவு என்றாலே வெட்டி பார்க்கிறது தான். இந்த அறிவு பற்றி வகை வகையாக சொல்கிறார். அது அறிவு வர 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 அடக்கம் வர வேண்டும், அதெல்லாம் மிக ஆழமாக பேசுகிறார். சரி, அது கிடக்கட்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் அறிவு என்று சொல்கிறார். அக்கி அகன்ற அறிவு அப்படி உலகத்தை கற்பனை பண்ண முடியாது. ஐ என்பது நுண்மை, அரியே ஐமை, ஐமை என்றால் நுண்மைன்னு பொருள். ஐகு அகு என்று சொன்னா நுண்மையாக பொருள். அகிய என்றால் நுண்ணியன்னு பொருள். அகிய என்கிற அந்த வடிவத்தில் நின்றுதான் அகு அக்கு என்று ஒரு கிரேக்க சொல் தோன்றினது. அக்கு என்றால் நீடு, அக்குஸ் என்றால் நீடில், அக்கு பஞ்சர் என்றால் நீடிலால போடுறது, அக்கு பிரஷர், அக்கு என்கிறது அக்குஸ் என்கிறது தொலைக்கிறது, நுண்மையாக இருக்கிறது. அறிவு என்கிறது அகலமாக, அடிப்படை அகலமாக எப்பொழுதும் அவன் அறிவினாலே நிரம்பிக்கொண்டே கிடக்க வேண்டும். அது மிக கூர்மையாக மேலே போகும், அப்பொழுதுதான் உண்மையை காண முடியும் என்பதற்கு அகி அகன்ற அறிவு என்னாம் யார் மாட்டும் வெறிய செய்யும் என்று ஒரு இடத்திலே பேசுவார். அகி என்ற அகி அகன்ற அறிவு, அக்கு அக்கு என்கிற அந்த வடிவத்திலும் தான் அக்யூட் என்று ஒரு சொல் தோன்றினது. அக்யூட் என்பது அக்யூட் என்பது அக்யூரேசி என்பது துல்லியமான என்று பொருள். அக்யூட் என்கிறது போட்டு இன்னும் போட்டு உடக்கி மடக்கி உழைச்சு தான் அவன் அந்த பெண்ணு ரொம்ப கியூட்டானவ என்றான். கியூட் என்கிறது ஒன்று கூர்மையானவள் என்கிற அந்த அந்த சொல்லு. சரி, கிடக்கட்டும். இது இந்த அறிவை பற்றி அது ஒரு மிக மிக ஆழமாக 2-3 கூட்டங்களில் பேச வேண்டிய செய்தி. கற்றணைத்து ஒரு அறிவு படிக்க 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 அது உள்ளிருந்து ஊறுமிடா. இந்த காட்சியெல்லாம் உலகத்தில் இங்குதான், இந்த மண்ணில் தான் ஒரு பெருமகன் நமக்கு விளக்கினார். சரி, கிடக்கட்டும். இதுல நான் இப்பொழுது சொல்ல வருவது கைன்னு ஒரு சொல். கானா கானா இயன்னா கை, கருப்பை குறிக்கிற ஒரு சொல், ஒரு சொல் மூலம். அது கருப்புன்னு பொருள். கை சுவை வகையில 6 சுவை இருக்கிறது. உ என்கிறது மேல், உவை என்கிறது சுவை என்றானது. இன் இல் என்கிறது மேல், இல் இன் என்கிறது மேல், இனிமேல் இன் இனி என்கிறது மேல் பொருள். இவன் இனி என்கிறது மேல் என்று தெரியாமல் இனிமேல் என்று சொல்லி போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இனிப்பு என்கிறது சுவையிலே மிக மேம்பட்டது எதுவோ அந்த 6 சுவையிலே அது இனிப்பு என்று சொல்லப்பட்டது. அது சுவை. சுயாவி என்கிறது தான் சுவீஸ்னாகி ஸ்வீட்டுக்கு மூலம் போட்டிருக்கிறான் ஆக்ஸ்போர்டில். ஷியாவி என்கிறது ஸ்வீட் என்கிற பொருளை போட்டு ஸ்வீட் என்கிறதுக்கு மூலம் இந்த சுயாவி என்று போட்டிருக்கிறான். அது சுவை என்கிற சொல்லுடைய தெரிவு. சரி, கிடக்கிறோம். இன் என்கிறது மேல். இதுல கை கய கச கசப்பு என்பது அவன் கருப்பு என்கிற பொருளாக குறிச்சிருக்கிறான். அந்த என்ன அடிப்படையிலே அந்த பொருளை சொல்வது என்று தெரியவில்லை அவனுக்கு. கசக்குது என்கிறது ஒரு கருப்பா இருக்குது என்ற பொருள்ல கசத்தல் சொல்றான். கை காய் காயாம்பூ என்று ஒரு பூ, கருப்பு பூ பூக்கிற ஒரு செடி. காயாம்பூ வண்ணன் இனி காணுமாறே இந்த திருமாலை குறித்து காயாம்பூ வண்ணன், காயா என்கிறது காசா என்று மாறினது. கை கைம் கம்மன், கம் என்ற கருப்பு, கம் என்பது கருப்பு. இது எங்க உங்களுக்கு சொன்ன விளங்குன்னா கங்கு 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 என்கிறது, கங்கு என்கிறது கருந்தினை, கங்குல் என்கிறது கருப்பு நேரமாக இருக்கிற இரவு கங்குல். கங்கை என்பது காரியாறு போல ஒரு கருப்பு ஆறு. கங்கன் என்கிறது கருப்பன். சரி, இந்த கை என்கிற வடிவத்தில் நின்று கருப்பு என்கிற பொருள் கை கையில் கல்னு ஒரு சொல். கல் என்ற கருப்பு என்று பொருள். நேரோளமான தமிழ் சொற்கள் அதிலே அந்த கருப்பு கருத்திலே சொற்கள் இருக்கின்றன. நேரம் இல்லை, விரிவாக பேச முடியாதது. கல் என்கிறது கலர் என்பது கருப்பு, கருப்பு சேருடைய நிலம். களி என்கிறது அவனுடைய செறிவை குறிக்கிற செய்தான்.
கள்ளம் என்கிற சொல், களவு என்கிற சொல், இதெல்லாம் கருப்பு என்கிற கருத்தில் தான் வந்தது. களவன் என்று நண்டை குறிக்கும், அது சேற்றிலே இருக்கிற நண்டை குறிக்கிறதுக்காக அல்லதாடிய களவன் என்று வரும். அல்லது என்பது சேர். சரி, இது கிடக்கட்டும். இந்த கை என்கிறது கயமுகன் என்று விநாயகப் பெருமானை சொல்வார்களே, கய என்கிறது கருப்பு என்கிற பொருளில் தான் யானையை கயமுனி என்று குறித்தது. இந்த சொற்கள் கருப்பு என்கிற அந்த பொருளில் கை, கையில், கல்லு, கல்லு கருப்பு, களவு கருப்பு. ஒரு செடி உங்களுக்கு இயற்கையோடு நாம் எப்பொழுதே எட்டை போய்விட்டோம், தொலை வந்து விட்டோம். கலா என்ற ஒரு செடியை பார்த்திருக்கிறீர்களா? கலா செடி என்கிறது எதற்கு என்றால் அது பழுக்கும், சிவப்பாக இருக்கும், இறுதியில கருப்பாக இருக்கும். அந்த அந்த அழகை பார்த்து விட்டுத்தான் கலாக்களம் என்று சொன்னான். அதுக்கு களவுன்னு பேர். அதனுடைய பழத்துக்கு களங்கடின்னு பேர். அது இயல்பாகவே கருப்பாக இருக்கும் என்கிறதுனாலே 14 கீழ்கணக்கிலே வருகிற தொடர்பாக இருக்கிற பழமொழி 400 களங்கனியை கார் என செய்தார்கள். களங்கனி கலாக்கனியை போய் யாராவது கருப்பாக்குவார்களா என்று கேட்கிறான். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி கலாக்கனி என்ற கருப்பு கனி என்று பொருள். களவு, கள்ளம், இது எல்லாமே இந்த கருப்பு என்கிற கருத்தில் தான். கரு என்கிற அந்த அடியத்தில் தான் களவு என்று வந்தது. கை என்கிற கருப்பு என்கிற கருத்தில் தான் கயமை என்று வந்தது, கயவன் என்று வந்தது. உள்ளத்தினுடைய கருப்பு என்கிற பொருளில் தான் இந்த கை என்கிற அந்த வடிவம். கை, 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 கையில், கல்லு, கல்லுன்னு அந்த கருப்பு வந்த பிறகு கண்ணு சொன்னான். இந்த கண் என்கிறது ஒரு பெரிய ஒரு வெள்ளை தாளை கொடுத்து விட்டு நான் ஒரு புள்ளி கருப்பால் ஒரு புள்ளி வைக்கிறேன் என்று சொன்னால் என்ன இது என்று நான் உங்களை கேட்டு சொல்வீர்கள். அவ்வளவு பெரிய வெள்ளைத்தாளும் உங்களுக்கு தெரியாது, கருப்பு. இதுபோல் இந்த வெள்ளை விழியாக இருக்கிற நிலையிலே உள்ளே இருக்கிற அந்த கரு விழி இருக்கிறது. அந்த அடிப்படையை பார்த்துத்தான் அந்த கண் என்று சொன்னான். கண் என்ற கருப்புன்னு பொருள். உங்களுக்கு சொன்ன தெரியும், கண்ணன் ஒரு மடையன் இருக்கிறான், கிருஷ்ணன்றானே. மெது என்கிறது மிருதுனாகிறது போல், படி என்கிறது பிரதீனாக்குறது போல், கண்ண என்கிறத கிருணன் ஆக்கணும். கிருண என்கிறது மறுபடி கிருஷ்ண என்று ஆக்கணும். கிருஷ்ணன்னா கிருஷ்ணபட்சம் என்ற கரும்பக்கம்னு பொருள், கருப்பானவன் பொருள், கருப்பன்னு பொருள், கண்ணன் என்றார். நீங்க இந்த சொற்களை எல்லாம் அந்த கிருஷ்ண எங்க நீங்க இன்னொரு சான்று சொன்னா அவருக்கு விளங்கும். புடைத்துக் கொண்டிருக்கிற இடம் இருக்கிறதோ அது புட்டம். அந்த புட்டம் தான் ஆங்கிலத்துக்கு வருகிற பொழுது பட்டெக்ஷன் வந்தது, புட்டாக்கு அப்படின்னா. அந்த புட்டம் என்கிறது பிரிட்டன் ஆக்கி பிரிஷ்டனால தெரியாது நமக்கு. எப்படி அவங்க பார்ப்பாங்க, நம்ம ஏமாத்துக்கலான்னு தெரியாது. பிரிஷ்ட அப்படின்னு நிறைய சொற்கள் இதெல்லாம் உள்ள அகராதி எல்லாம் அடைத்தது மிக படாத பாடுபட்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக படுகிற பாடு இருக்கிறது. எப்படியாவது இந்த நாட்டினுடைய மொழியாக, அடிப்படை மொழியாக இருக்கிற தமிழை அழித்து விட வேண்டும் என்கிற முயற்சி தான் எல்லா அகராதிகளும் புகுந்து கொள்ளுகிறது. 80 மொழிகள் வடநாட்டில் இந்த தமிழினின்று வளர்ந்து ஆரியமும் சேர்ந்து வளர்ந்திருக்கிற 80 மொழிகளிலிருந்து இந்தி என்று ஒரு சொல்ல ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு அது தொடர்பாக இருக்கிற அதையே இந்த நாட்டினுடைய மொழியாக்குவதற்கு பல பாடுபடுகிறான். ஏன் இந்தியை உருவாக்குவதற்கு, இந்தியை இந்த நாட்டினுடைய மொழியாக்குவதற்கு அவன் முயற்சிக்கிறான் என்றால், இந்திய எல்லா முண்டங்களும் ஏற்றுக்கொண்டால் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டுக்கு மொழி, அதை படியுங்கள்னா எந்த மடையனும் எதிர்க்க மாட்டான். இதை தெரிந்து கொண்டுதான் இந்தியை கொண்டு வருகிறான். மகாராஷ்டிராவிலே ஒரு 10 நாளைக்கு முந்தி இந்தி பேசணும்னு அடிக்கிறார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல பெண்கள் அடிக்கிறார்கள். இந்தியில தமிழ் மராட்டியில பேசலாம் முண்டம் அப்படி அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க தெரியுமா? இந்த இந்தி பேசுவதற்கு என்று ஒரு மாநிலம் இல்லை. இந்தி பேசுவதற்கு என்று யாரும் பரிந்து எந்த மாநிலத்திலிருந்தும் கூட்டம் வராது. அது ஒரு மாயை. என்னென்னமோ மாயை நம்மை சுற்றி நடக்கிறது பற்றி தெரியாது. இப்ப 2530 மொழிகள், 530 கோடி, 530 கோடியே இந்த 10 ஆண்டுகளிலே இந்த அரசு, நடுவண் அரசு, இந்த இந்திய ஒன்றிய அரசு செய்திருக்கிறது சமஸ்கிருதத்துக்கு.
அது செத்த மொழி மட்டுமில்லை, செத்து இறந்து போன மொழி. அதை பேசுகிறவன் இல்லை. பாப்பாங்க கோயில்ல நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானே தவிர அதில் அடிப்படையில் இல்லை. அதற்காக 2477 கோடி வாரி அளித்திருக்கிறான். செம்மொழி என்று அறிவித்துவிட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஒரிசா, கன்னடம் இந்த மொழிகளுக்கெல்லாம் 127 கோடி ஒதுக்கியிருக்கிறான். யாரையா மாற்றுகிறீர்கள்? யாரையா மாற்றுகிறீர்கள்? எல்லாரும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏமாற்றுகிறீர்களா? எதற்கு இந்த சமஸ்கிருதத்துக்கு அப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய திருட்டுத்தனங்கள் எங்களுக்கு தெரியாதா? இது தொடர்பாக இருக்கிற சூழலாம் கவனிக்க வேண்டும். சரி, அது கிடக்கட்டும். கண் என்கிறது கருப்பு என்று சொன்னனே, அதுபோல ஈ என்று ஒரு சொல் மூலத்திலே யா என்று ஒரு ஒளி. அது பல்வேறு கருத்துகளில் நான் யா என்று ஒரு 35 ஆண்டுகள் 36 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு உரையாற்றினேன். அது நூலாக வந்திருக்கிறது. யா என்கிறது கருப்பு, யா என்கிறது யானை. உங்களுக்கு விளங்கும் எதனால் அதுக்கு பெயர் வைத்தான் என்று. யானை, யானம் என்கிறது ஏனம் என்றானது. ஏனம், ஏனல், ஏனம் என்கிறது இருள் நிற பன்றியை ஏனம் என்றாலும் குதிரைகள் ஆணினை கண்டி என்று ஒன்றொன்றாக சொல்லுகிற பொழுது இது மரபை விட்டு நாம் விலகக்கூடாது என்று 2700 ஆண்டுக்கு முந்தி குதிக்கிறான் தொல்காப்பில். இதை இந்த சொற்களை குரங்கின் ஏற்றினை கடுவன் என்றாலும் கடுவன் சொல்லணும். அதையெல்லாம் விளக்குகிறார்கள். இதுல இருள் நிற பன்றியை ஏனம் என்றாலும் ஏனம் என்று அந்த பன்றியை சொல்ல வேண்டும். அது ஏனம் என்கிறது இந்த கருப்பு நிறத்திலே வருகிறது என்பதற்காக இருள் நிற பன்றி என்று போடுகிறான். யானை, ஏனை என்கிறது போல யானம், ஏனம், ஏனம் என்று வருவது இந்த கருப்பு நிற பன்றியை. யான், யானல், ஏனல், ஏனல் என்று கருந்தனையை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல் உண்டு. சரி, இப்பொழுது நான் எங்க வருகிறேன்? யாம், யாமம் என்கிறது நள்ளிருள் நேரம், இரவு நேரம், கருப்பாக இருக்கிற இருள் நேரம், அது நள்ளிரவு நேரம், யாமம். இதிலே யாம் என்கிறது கருப்பு என்கிற பொருத்தின் அடிப்படையில் அந்த இருள் நேரம், கருப்பு நேரம், அச்சத்துக்குரிய நேரம் என்கிறதிலே யாம், நாம் என்று அச்சத்தை குறித்து ஒரு சொல் வருகிறது. இதை தொல்காப்பியன் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு செய்கிறாங்க. நாம் உருவென கிடக்கும் 3 அச்சக்கிழவி ஆகிடனுடைய அச்சத்தை குறித்தது நாம் என்கிற சொல். இப்ப நீங்கள் ஆழமாக என்ற தலைப்புக்காகவும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற செய்திக்கு போக வேண்டும். நாம் என்கிறது அச்சம். இதை திருவள்ளுவர் அவருக்கு பாவாணர் என்று சொல்கிறார். புறமொழி சொற்கள் மிகுதியாக கலக்காத காலம் அது. வடமொழி, ஆரிய மொழி, திராவிட மொழி என்கிறபடி தமிழிய மொழி என்கிற போராட்டம் இல்லாத காலம் அது. அது பற்றி அதுவும் கவலை இல்லை. அவருக்கு தெரியாமலே அது உள்ளே வந்திருக்கிறது என்கிறதுக்கு ஒரு சான்று சொல்கிறார். ஒரு திருமண வீட்டிலே உணவு பந்தியில் எல்லாரும் உட்கார்கிற பொழுது அயலவனுக்கு 2-3 பேர் வந்து சாப்பிட்டால் அவன் யார் என்று நமக்கு தெரியாதோ அப்படி வந்து கலந்த சொற்கள் என்று அதற்கு சப்பை கட்டுகிறார். அவர் யாராக இருந்தாலும் தப்பு தான். பாவாணர் நம்முடைய தந்தை தான், மொழியியல் தந்தை தான், நம் மொழிமைகளை திறந்த பெரிய பேரறிஞர் தான். இருந்தாலும் அவர் சொல்லுகிறது சான்று இல்லை. அவர் திருவள்ளுவருடைய அறிவை பற்றி ஆழமாக தெரியாததால் தான் அப்படி சொல்லி இருக்கிறார். யாம் என்கிறது ஞாம் என்றாகி நாம் என்கிறது அச்சம். நாம நீர் வேலி என்கிறார். கடலை குறிக்கிறதுக்காக நாம நீர் என்று ஒரு சொல்லை போடுறார். அச்சம் தரக்கூடிய நீர் என்று. அது எந்த நேரத்திலும் என்ன வகையான சிக்கலை உண்டு பண்ணக்கூடியது என்கிறதுனால் அந்த கடலை நாம நீர் என்பது அச்சம் தரத்தக்கது என்கிற பொருள். சரி, நாம நல்லறா என்று வரும். நல்லறா என்கிறது நல்ல பாம்பு. அரவு என்கிறது எப்படி களவு என்கிறது களா என்று நின்னதோ அப்படி அரவு என்கிறது அரா என்று நின்னது. அரவம் என்று பாம்பை குறிப்பது நல்ல பாம்பை குறித்து சொல்லது. அது மட்டும்தான் ஒளி போடும். திறந்த உடனே அது ஒளி வரும். மற்ற பாம்புகள் எல்லாம் ஒளி, தண்ணீர் பாம்பு இதெல்லாம் பார்த்தா ஒளி வராது.
அதனால அந்த ஒளிக்கருத்திலே கம்பளை கம்பளை சும்மை கலியே அழுங்கல் என்று 4 அறவப்பொருள அறவத்தை குறித்தது. என்ன ஆள் அறவம் அங்க கேட்குது என்ன சொல்றது? அறவம் என்கிறது ஒளி. அந்த ஒளி போடுகிறதால் தான் அறவம் பேர். அறவு என்கிறது அரா என்று நல்லறா என்று சொன்னால், நல் என்றால் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மை தரக்கூடிய பாம்பு இல்லை, நல்ல என்று பொருள் இல்லை. நல்ல என்று அங்க உண்மையான என்று பொருள். பாம்பு என்பதற்கு என்ன இலக்கணமோ அத்தனை இலக்கணங்களும் அமைந்த பாம்பு என்பது நல்லறா. அது நாம நல்லறா என்று குறுந்தொகையில் குறிக்கிறான். அச்சந்தரத்தக்க நல்ல பாம்பு. சரி, அவருக்கு ஐயாவுக்கு நல்ல அடி, ஒரு கொழுப்பா பேசினார், அதனால அடி அவருக்குன்னு சொன்னா நல்ல அடி என்று அவருக்கு நன்மை தரக்கூடிய அடி என்று இல்லை. எது அடியோ அது அப்படி வாங்கியிருக்கிறார் ஐயா என்று பொருள் அதற்கு. சரி, இந்த நிலைகளுக்கு நாம் என்கிற சொல் அச்சத்தை குறித்தது. நாமம் அறியா ஏம வாழ்க்கை என்று வருது. அச்சம் என்பதை அறியாத வாழ்க்கை என்று ஒரு இடத்துல கழகத்திலே வருகிறது. ஏராளமான பதிவுகள். இப்ப நான் சொன்னது யா என்கிறது கருப்பு என்கிற பொருளில் யாமம். இந்த பின்னால நாமம் அச்சத்தை குறித்தது, இருள் கணக்கிலே அச்சத்தை குறித்தது. சரி, யாந்து 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 யாந்தை என்கிறது தான் ஆந்தையின் ஆனது. யாரு என்கிறது யாரு என்கிறது போல, யானை என்கிறது ஆணை என்று சொல்வது போல, யாந்தை என்கிறது ஆந்தைன்னு பொருள். நீ அருளி என்கிற வடிவத்தினுடைய உள்ளிருந்து வெளிவருகிற செய்தி என்கிறது சத்தியத்துக்கு அவன் சொல்றாங்க, அதுக்கு மேம்பட்ட உண்மையுடையது. ஆந்தை என்கிறது ஆய்வுக்காக எடுத்து பார்க்கிற பொழுது அவனர் என்று சொல்கிறார். எல்லாரும் அந்த மொழியில் சொல்லுகிற பல பேரும் ஆண் போல தலையுடையது, அதனால்தான் ஆண்டை என்கிறது ஆந்தைன்னு ஆனது என்று எழுதியிருக்கார். பாவாணன் குழப்புகிறார். யாம் என்று யாமத்தை குறிக்கிறது நள்ளிரவு. அந்த நள்ளிரவு நின்று யாம் யாந்து யாந்தை என்று 8 இடங்களிலே ஆந்தை வருகிறது. ஆந்தை வருகிறது. அது நள்ளிருள்ளே அடிதக குளரும். அந்த நேரத்தில் அது கத்துக்கிறதை பற்றி நம்முடைய இலக்கியங்களிலே பேசுகிறார். 8 இடங்களிலும் அந்த நள்ளிரவில் நடு இரவில் தான் அது கத்துக்கிறது. யாந்து யாம் யாந்து யாந்தை ஆந்தை. இது எதுக்கு சொல்லுகிறேன்? யாவ நேரத்தில் கத்துகிற பறவை. யாமம் யாந்தை. இதற்கு பிறகு நீங்கள் சில அடிப்படைகளை இந்த நேரத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பொழுது சிறு பொழுது இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிள்ளைகளை நாம் எல்லாரையும் நம் பிள்ளைகளை எல்லாம் கெட்டுக்குட்டிச்சுவராக்க வைக்கிறோம். அதுக்கு அடிப்படையில் தமிழை படிக்க வேண்டாம் என்று ஒவ்வொரு நாயும் வீட்டில் இருக்கிற நாய்களே சொல்கின்றன. மம்மின்னு கூப்பிடுன்னு இந்த முண்டம் சொல்லுது, டேடின்னு கூப்பிடுன்னு அந்த நாய் சொல்றான். அதனால என்ன தோழா, டேடின்னா என்ன, அது எப்படி போனது என்னிடம் கேட்டால்தான் தெரியும். இது அம்மா அப்பா எங்களுக்கு மேல ஒரு மந்திரம் சொல்லி இருக்க முடியுமா? அதை தவிர்த்து விட்டு டேடின்னு கூப்பிடுமா. அங்கிள்ரா, அங்கிள்னு அவன் மாமாவை கூப்பிடுறாளா சித்தப்பாவை கூப்பிடுறாளான்னு தெரியாது. ஒரே குழப்பம் உறவு தொடர்பாக இருக்கிறது. சரி, இந்த நிலையில பொழுது என்கிறது பெரும்பொழுது சிறு பொழுது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இயலாது. கொஞ்சம் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும் கோணார் உரையை படித்துவிட்டு கொஞ்சம் தெரிந்திருக்க முடியும். இந்த பெரும்பொழுது என்கிறது கார், கூதிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் என்று 6 பெரும்பொழுதுகள். நான் சொல்றது 2700 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற பதிவு. அதற்கு முந்தி பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒவ்வொரு காலத்தையும் உணர்ந்து கொண்டு அவர்கள் வைத்திருக்கிற அழகு தனி. பெரும்பொழுது சிறு பொழுது என்கிறது காலை, மாலை, மாலை, யாமம், வைகரை, விடியல், நண்பகல், ஏற்பாடு. ஏற்பாடுன்னா எல்னா கதிரவன். எல் என்கிறது கல்வி. அதுக்கு முந்தி இல் என்றிருந்தது. இலை என்கிறது இலை என்கிறது போல, இடம் என்கிறது இடம் என்கிறது போல, இல் என்கிறது எல் என்கிறது ஒளி என்கிற பொருளில் கதிரவனை குறித்து சொல். எல் என்கிறது ஒளி என்கிற பொருளில் வெண்மையை குறித்து தான். எல்பு எலும்பு உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற இந்த போன் அதை குறித்தது எலும்பு. இது எல்பு என்று அவன் சொல்கிற பொழுது அல்பு என்றாகி அல்புமின் அல்பு
என்று வருகிறதெல்லாம் ஆல்பம் என்ற வாய்ட்னு பொருள், கிரேக்கத்திலும் லத்தீனத்திலும். ஆல்பம் இன்னைக்கு சொல்லுகிறோமே ஒண்ணு இல்லை, ஹீப் ஆஃப் ஒயிட் பேப்பர்ஸ், வெள்ளத்தாளுடைய தொகுதி எதுவோ அது ஆல்பம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆக்ஸ்போர்ட்ல. நீங்க போய் பாருங்க 10வது பதிப்புல ஆல்பம்னா வெள்ளை பேப்பர்னுடைய தொகுதி ஆல்பு என்று போட்டு அது எங்க இருந்து வந்து தெரியல. எல்பு எலும்பு, வெள்ளை, எள்ளு கதிரோன், ஒளி என்கிற பொருள். எல் படுகிற நேரம் எதுவோ எல்பாடு, ஏற்பாடு. ஏற்பாடு என்கிறது எல் படுகிற நேரம், சாய்கிற நேரம். சாய்கிற நேரம் என்கிறது சாயங்காலம். இதெல்லாம் மக்கள் அடிப்படையில் இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாயங்காலம் என்று சொன்னா கதிரவன் சாய்கிற நேரம் என்று பொருள். இது மாலை, மாலை என்கிறது மா அல் மால் என்ற கருமைன்னு பொருள். இருள் படர்கிறதுக்கான தொடக்க நேரம் மாலை. மாலை மால் என்பது கருப்பு கடவுள் என்கிற பொருளில் தான் திருமாலை குறித்தது. அதுக்கு எதிராக ஒன்று சிவன், சிவப்பு கடவுள் என்கிற பொருள் தான் அரணை குறித்தது. அர் என்ற சிவப்பு, அரக்கு என்ற சிவந்த மெழுகு, அரத்தம் என்கிறது சிவப்பு மெழுகு, அரத்தம் என்கிறது சிவப்பு குருதி, அரு என்கிறது அந்த சிவப்பு என்கிறது தான் அரண் என்று சொன்னார். அரணுக்கு பெண்பாளாக இருக்குதுன்னு நினைத்த, அரி என்கிறதும் பெண்பால் தான், ஆணும் பெண்ணுமாகத்தான் இதை உருவாக்கினான். அரணும் அரியும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு ஊர்புறத்துல பழமொழி உண்டு. அரணும் அரியும் ஒன்றுதான். இதுல அரண் திருமால் என்கிற பொருள்ல இந்த வைணவமும் சிவனியமும் 2 மதங்களாக இருந்தன. அதுக்கு இடையில பாப்பம் வந்து பல்வேறு குழப்பங்களை பார்த்தால் அது முத்திருமேனி கொள்கை என்பது, அதை விளக்கினா நேரம் போகும், சரி கிடக்கட்டும். இந்த சிறு பொழுதுகள் 6ம் சேர்ந்துதான் ஒரு முழு தொகுதி. நாள் என்கிறதுல காலை, மாலை, யாமம் தொடர்பாக யாமம் போனதும் வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, இந்த 6 பொழுதுகளும் இருக்கிறது. இந்த 6 பொழுதும் ஒரு நாள். இந்த நாள் என்கிறதுக்கெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை, சரி கிடக்கட்டும். இதுல அல் 30 நாழிகை. அல் என்கிறது இரவு. அது அந்த இரவு நேரத்தில் பூக்கிற பூவுக்குத்தான் அல்லின்னு பேர். யா என்கிற கருத்து யாம்பு, யாம்பல் என்கிறது அல்லியை குறிக்கிற சொல் ஆம்பல் என்கிறது. ஆம்பி என்கிறது கருப்பாயிருக்கிற காலனை குறிக்கிறது. ஆம்பி, காலாம்பி என்று பொருள். சரி, அது கிடக்கட்டும். இந்த அல் என்கிறது 30, எல் என்கிறது 30 நாழிகை, 60 நாழிகை. அல்லும் பகலும் 60 நாழிகை என்று நாழிகை கணக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்களே, 60 நாழிகை. இந்த ஒரு நாழிகை என்கிறது 24 நிமிட நேரம். தமிழனுடைய அறிவை எண்ணி பார்க்க வேண்டும். 24 minutes, 24 நிமிடம் ஒரு நாழிகை. ஒரு மணி என்கிறது 2.5 நாழிகை. 2.5 நாழிகை கணக்குக்கு இந்த சிறு பொழுதுகள் எல்லாம் சேர்ந்தால் அல்லும் பகலும் 60 நாழிகை. சரி, இது மாலை நேரம் என்கிறது 6லிருந்து 10. மாலை 10லிருந்து 2 வரை இருக்கிறது யாமம், 2லிருந்து 4 வரை இருக்கிறது வைகரை, அதற்கு வைகரைக்கு பிறகு காலை வருகிறது என்கிறது. இந்த கணக்கில் 6, 4, 4, 4 இந்த இரவு நேரம் 12, பகல் நேரம் 12மாக 24 மணி நேரத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிற அழகு மிக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன, நேரம் இல்லை. சரி, இப்போ கண் என்கிறது கருப்பு என்கிற கருத்தில் வந்தது. இந்த கண்ணை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மாத்திரை என்று சொன்ன அளவு. மா என்கிறது ஒரு அளவு, ஒரு அளவுக்காக இருக்கிற நிலத்தை குறிக்கிறதால் தான் ஒரு மா, 2 மா, அவருக்கு 7 மா நிலம் இருக்குது என்று சொல்லுகிறதெல்லாம். மா என்கிறது அளவு. மானம் என்பது அளவு. மானித்தல் என்பது அளவிடுதல். தீரமானித்தல் என்பது தீர அளவிடுதல். மானம் என்பது இந்த மா என்கிற சொல்லுதான் திரை. மாத்திரை என்ற ஒரு அளவாக உருட்டப்பட்ட குளிகை இருக்கிறது, ஒரு மாத்திரை, டேப்லெட், அதுக்கு மாத்திரைன்னு பொருள். அது அளவு என்கிறது எங்கு பார்க்கலாம் என்றால், அவன் எனக்கு எம்மாத்திரம், எந்த அளவு மாத்திரம், மாத்திரை அது மாதிரி, அது போல அதே அளவினதாக என்று பொருள். இந்த மாத்திரையை குறிப்பதற்கு அந்த 2700 ஆண்டுக்கு முந்தி ஒரு பதிவு செய்கிறான். கண்ணிமை நொடியனவே மாத்திரை. கண்ணனுடைய பிளிங்கிங் ஆஃப் தி ஐ, கண்ணை மூடுவது, மூடி திறப்பது, இதற்கான கால நேரம் இருக்குது. இந்த இமைக்கிற நேரம்
அந்த இமைக்கிற நேரம் ஒரு கால அளவு, ஒரு மாத்திரை. நொடித்தல் என்கிறது இந்த ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ், இந்த கையால நொடிக்கிறது, இது ஒரு மாத்திரை. கண்ணிமை நொடியன இவ்வா மாத்திரை, அவ்வே மாத்திரை, இதுதான். இந்த கண்ணிமைக்கிற நேரத்தை குறிக்கிற பொழுது கணப்பொழுது என்று சொன்னார்கள். இதை நீங்கள் எங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுது என்றால் இமைக்கின்ற நேரம், அந்த விங்கிங் ஆஃப் தி ஐ, அதனுடைய ஐலிட் வந்து இமைக்கின்ற அந்த நேரம் இருக்கிறது, அதுதான் இமை என்ற அந்த வடிவத்தில் தான் இமை என்ற இமயம் என்றானது. பிறகு நிமிஷ என்று மாற்றினான். பிறகு நிமிடம் என்று செப்பப்படுத்திக் கொள்வதாக நாம் எடுத்துக்கொண்டு இத்தனை நிமிடம் என்று பேசுகிறோம். அதுதான் தமிழ் என்று கருதுகிறோம். சரி, இது கருக்கட்டும். இந்த கணம் என்கிறது நீங்கள் பார்ப்பான் எவ்வளவு நுட்பமாக வேலை செய்கிறான். 1912 1924 வரை, 36 வரை 24 ஆண்டுகள் செய்த முயற்சி. வையாபுரி பிள்ளையினுடைய தலைமையை நல்ல, அவன் ஆரியத்தினுடைய அடிமை, அவன் வைத்துக்கொண்டு பிராமணியம் இயக்கின அந்த அகராதி இருக்கிறதே, சென்னை பல்கலைக்கழக அகராதி, கணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, க்ஷணம் என்ற சொல்லிருந்து வந்தது போட்டுட்டான். ஆனால் கண் என்கிற செய்தி அவனுக்கு தெரிவித்தால் அது ஆங்கிலத்தில் பொருள் எழுதுகிற பொழுது தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்கிற சூழ்ச்சியினாலே ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் என்று நொடி பொருளை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். எவ்வளவு சூழ்ச்சி என்று எண்ணி பாருங்கள். ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ், கையால் நொடிக்கிறது அந்த நேரம் என்று சொல்கிறான். கண் என்கிறது நீ விங்கிங் ஆஃப் தி ஐ என்று போட்டிருந்தால் கண் இமைக்கிற நேரம் தான் கணம் என்கிறது தமிழன் வளர்ந்து கொண்டிருப்பான். அது ரொம்ப நுட்பமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். கணம் என்கிறது சனம் என்று ஆனது என்ன தெரியுமா? அகரம் என்கிறது அச்சரம் சொல்லுவான். அவன்கிட்ட எழுத்து இல்லை, அச்சரம் என்பது அகரம் என்கிற சொல்லுடைய தெரிவு. பக்கம் என்கிறது பட்சம், அந்த பட்சத்திலே அந்த பகுதியிலே கரும்பக்கம் வெண்பக்கம் என்று சொல்லுகிறது சிலப்பதிகாரத்திலே பகுதிகள். கரும்பக்கம் வெண்பக்கம் என்று அந்த வானியல் தொடர்பாக இருக்கிற செய்திகள் சொல்லும் பொழுது கரும்பக்கம் வெண்பக்கம், இந்த சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று அவன் சொன்னா அதைத்தான் நாம் பின்பற்றி வருகிறோம். அது தொடர்பாக தக்கு என்பது தாழ்வு, அவன் தக்கு தொடையில பாடுறா என்கிறது அந்த குரல் தாழ்வு இருக்கிறது என்கிற பொருளை தக்கு என்பது. தக்கணம் என்கிறது தட்சணம் என்று, தட்சண பாரத் சொல்கிறானே, தென் பகுதியை சொல்கிறது, தட்சண என்கிறது பகுதி. அந்த நிலையில்தான் இந்த சொல்லை இந்த கணம் என்கிறது க்ஷணம் என்று மாற்றினான். சரி, இது கிடக்கட்டும். இதுல அது அழகா ஒரு இடத்துல வள்ளுவருடைய அறிவின் குணம் என்னும் குன்றேறி நின்றார். ஒரே பண்பு, பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை உடையவன் எப்பொழுதும் பணிந்து 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 கிடப்பான். பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்றார். குணம் என்னும் குன்றேறி நின்றார். அவனை சீங்கிட்டே இருக்காதீங்கடா, அவன் வெகுளி, அவன் கோபம் வந்து விட்டால் வெகுளி கனவேயும் காத்தல் எரிது, ஒரு கணம் கூட யாராலும் தாங்க முடியாது. அப்படி ஒரு குணவானுக்கு கோபம் வந்து விட்டால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு பதிவு செய்கிறார். சரி, இது இந்த கணம் என்கிற நான் சொல்றது மெது என்கிறது மிருதுனாக்குறது போல, மெது என்கிறது மிருதுனாக்குறது போல், படி என்கிறத பிரதியனாக்குறது போல, புடை என்கிறது விரிவு, புடைவி என்பது பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது என்கிற பொருள், என்லார்ஜிங் என்கிற பொருள், விரிவடைந்து கொண்டு இருக்கிற அது விரிவடைவது என்கிற பொருள் தான் புடைவி என்கிறது. புடவி என்று ஆனாம். குழைவிக்கிறது என்கிறது குழவி என்பது போல, அம்மி குழவி என்றது குழைவிக்கிறது குழவி என்று ஆனது போல, அடைவி என்கிறது அடவி என்று ஆனது போல, இது தொடர்பாக இருக்கிற இந்த சொல்லை அது கமுக கிரமுக என்று ஆக்கினது போல, கொட்டு என்கிற சொல் கொட்டுதல் என்கிற தட்டுதல் பொருள் இருக்கிறது. கிரட்டோஸ், கிரட்டோலரியா இன்னும் ஏராளமான சொற்கள் அதில் இருக்கின்றன. ராட்டில்னு பொருள், ஒரு பாம்புக்கு ராட்டில் ஸ்நாக்னு பொருள். அந்த பாம்பு பின்பக்கத்தில் இருக்கிற அந்த வால் பக்கம் அது வந்து முறிக்க அப்படி அசைக்கும், அந்த அசைக்கிற காட்சி என்கிறது ராட்டில் ஸ்நாக் என்கிற அந்த இது கிளுகிழுப்பை பாம்பு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கார்கள். கொட்டு என்கிற கிரட்டோஸ் என்று, அது நூற்றுக்கணக்கான விளக்கங்கள் அதுக்கு உண்டு. அது கிடக்கட்டும். இந்த கணம் என்கிறது கிரோனா என்று மாத்தினான் கிரேக்கத்தில்.
லத்தீனத்தில். அவனுக்கு அந்த சொற்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு மொழியிலும் ஒரு தன்மை உண்டு. தெலுங்கில் லூ டு என்கிறது போல கணம் என்கிறது கிரோனாலஜி. கிரானிக்கல் என்றால் ஒரு கால வரிசைப்படியான தொகுப்புக்கு கிரானிக்கல்னு பேர். கிரானிக் என்று சொல்வது நீண்ட நெடுங்காலமாக, லாஸ்டிங் த டைம்னு பொருள். அந்த டைம் தான் பொருள். முதல்ல கணம்னா இந்த கணம் கிரோனா என்கிற நூற்றுக்கணக்கான சொற்கள் கிரானிக்கில். இன்னொன்று சொன்ன கிரோனாமீட்டர், கிரோனாலஜி என்கிறது கால இயல்படியாக இருக்கிற இயல். இதெல்லாம் கிடக்கட்டும். இதுல இப்பொழுது நாம் முடிவுக்கு வர விரும்புகிறேன். யா கருப்பு, யாம் கருப்பு, யாந்து கருப்பு, யாந்தை கருப்பு உயிரி, வவ்வால். வவ்வுதல் என்கிறது பற்றி தொங்குதல் பொருள். வவ்வால் என்கிறது அதனுடைய காட்சியை நீங்கள் பார்த்தால்தான் தமிழ் எப்படி உருவானது என்று தெரியும். வவ்வால் என்கிறது வவ்வி தொங்குகிற காட்சி தான். அந்த வவ்வாலை பற்றி, வாவலை பற்றி வருகிற பல இடங்களிலும் பதிவு செய்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். சரி, யாந்தை, யா யாவு ஞாவு ஞாவல். இன்றைக்கு நாவல் படத்தை விரும்பி சாப்பிடுகிறோமே, என்ன கருத்தில் வைத்திருக்கிறான்? அது அவனுடைய கருப்பு கனி, கருப்பு கனி, கார்கனி. பல இடங்கள்ல அவனுடைய கருப்பு சொல்லப்படுவது. இந்த நாடே ஒட்டுமொத்தமாக நாவலந்தீவு என்று சொல்லப்பட்டது. நாவல் என்கிறதே இந்த கருமைக்கு மட்டுமில்லை, இது புதுமைக்கும் இந்த நாட்டில் நாவலோ நாவல் என்று கத்துக்கிறது, மகிழ்ச்சியை கத்துக்கிறது என்கிறது இந்த நாட்டினுடைய மரபு. நாவல் கருப்பு, கருப்பு பழம் தருவது. யாம் யாமம் நள்ளிரவு, யான் யானை கரிமா கரி, ஏனம் யானம் ஏனம். நீங்க உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அது சொல்லுகிற பொழுது. யா முதல்ல பிரிமிட்டிவ் மேன், முதல்ல பித்தகாந்தர் நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது இப்படி அடித்துக்கொண்டு தான் என்று சொல்ல வந்தவன் யா யான்னு சொன்னான். யான் என்கிறது பிறகு ஏன் என்கிற அந்த வடிவம் அடைந்தது என்கிறதை உடையேன், நின்றேன், சென்றேன் என்று சொல்லுகிறது. அந்த ஏன் இருக்கிறது. ஏன் என்கிறது இன்னும் அடுத்த படிநிலைகளில் ஏன் என்று ஆனது. யா அம் யாம் ஏன் உடையேன், நின்றேன், சென்றேன் என்பது போல பிறகு எம் என்று நின்றது. அதுபோல் யான் யானை என்கிறது ஏனை என்றது, யானம் யானம் என்கிறது ஏனம் என்று நின்றது. சரி, இது கிடக்கட்டும். இது ஏனல் என்கிறது கருந்திணை. இப்படி இதில் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் தோன்றின அந்த வரலாற்று உண்மை மேலாக இந்த யா என்கிறது கருப்பு என்கிற பொருளில் நீங்க கொஞ்சம் ஆழமாக உள்ளே வர வேண்டும். நேசல் சவுண்ட் என்று ஒளி இல்லை, மொழி இல்லை இருக்கிறது. இது மலையாளத்தோடும் இந்த மலைநாடுகளோடும் குளிர்ச்சியான பகுதிகளோடும் தொடர்புடையபடியா மக்கள் இருந்தவர்கள். யா என்கிறது அன்பாகல ஞா என்று வந்தது. ஞா என்கிறது கருப்பு. இந்த ஞா என்கிறது கருப்பு என்கிற அடிப்படையில் தான். இப்ப கண் என்கிறது கருப்பின் அடிப்படையில் தோன்றினது. கண் என்கிற அந்த சொல்லை வைத்துக் கொண்டுதான் கான் என்று சொன்னான். காட்சி என்கிறது தான் காட்சி என்று சொன்னான். கண்ணால் பார்க்கிற காட்சி இருக்கிறது, அதுவே அறிவு. கடனறி காட்சியவர், காட்சியவர் என்கிறது 15-20 இடங்களுக்கு மேலாக அறிவுடையவர்கள் மட்டும், அறிஞர்களை குறிப்பது மட்டும் குறிப்பதற்கு காட்சியவர், காட்சியார் என்று திருவள்ளுவர் கையாள். சரி, இந்த கருப்பு என்பது இந்த ஞா என்கிற அந்த அடிப்படையில் போகிற பொழுது ஞாடு கண்ணால் பார்னு பொருள். ஞாடு ஞாட்டு நாட்டம் நாட்டம் என்று வருவது. இமயா நாட்டத்து என்று தனிய கண்ணை குறித்து பல இடங்களில் சங்க இலக்கியங்களில் பதிவு உண்டு. இமயா நாட்டத்து சேயரி நாட்டத்து அவளுக்கு கண் சிவந்திருக்கிறது. அந்த அதுல வருகிற சின்ன சின்ன கோடுகள், கண்ணுக்கு உள்ளால் இருக்கிற கோடுகள். சேயரி நாட்டத்து கழித்த மலைபடுகடாத்தில் வரும் செவ்வரியை உடைய கண்ணையும் என்று. நாட்டம் கண். தொல்காப்பின் நாட்டம் இடம், நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு என்று கையாளுகிறார். நாட்டம் என்கிறது பார்த்தல், நோக்குதல், ஆராய்தல். நாடாது நட்டலில் கேடில்லை. நாடாது என்றால் ஆராயாது என்று பொருள். ஆராயாமலே நட்டுக் கொள்வதை விட கெடுமையானது ஒன்று இல்லை என்று சொல்கிறார். நாடாமை
நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். பேதை என்பது தமிழன். அவனுக்கு எந்த அறிவாராய்ச்சியும் இல்லை. இப்பொழுது எதையும் எண்ணி பார்க்க மாட்டேன் என்கிறான், சிந்திக்க மாட்டேன் என்கிறான். நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில், எந்த ஒன்றையும் பாதுகாத்து வைக்க மாட்டேன் என்கிறான். இது பேதை, இந்த தமிழ பேரை இந்த முட்டாள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று திருவள்ளுவர் 2052 ஆண்டுகளுக்கு முந்தி கவலைப்படுகிறார். நாடுதல் என்பது நாட்டம் என்கிறது. நாடுதல் என்பது பார்த்தல், நோக்குதல், ஆராய்தல், தேடுதல். இந்த பொருளில் நாட்டம் என்று சொல் போகிறது. சரி, கிடக்கட்டும். யா ஞா ஞோ இன்னொரு வடிவம் அடைகிறது. இது ஹார்மோனிக் சீக்வன்ஸ் ஆஃப் வவல்ஸ், உயிரிசை மாற்றம் பொருள். நல்லான் நல்லோன் என்று வரும். நல்லோள் நல்லாள் நல்லாள் நல்லோள் என்று வரும். ஆ என்பது ஓ என்று வரும். இது உயிரிசை மாற்றம் என்று மொழியில் சொல்லப்படும். வல்லான் என்றிருந்தால் வல்லோன் என்று வரும். இது இரண்டும் மொழியில் மாறுதல் நிலைகள். இந்த ஆ ஓ ஆகிறது ஞா ஞோ என்பது. ஞோ ஞோகு நோக்கு நோக்கு. தட் இஸ் லுக். பார்க்கிறது என்கிறதுக்கு மேலாக நோக்குதல் என்பது குறிப்போடு பார்த்தல் என்று பொருள். நோக்கு. இப்ப இந்த நாடு என்கிற நாட்டம் என்று வந்தது போலவே நோடு நோடுதல் பார்த்தல், நோடு நோடு நோட்டம் என்று வந்தா பார்த்தல் பொருள். என்ன அவன் இதே நோட்டமா இருக்கிறான், இதே நாட்டமா இருக்கிறான். இது தொடர்பாக இருக்கிற சொற்களை எல்லாம் இதற்குரியது. நோடு என்கிற வடிவத்தில் இருந்தால் பாவாணர் ஒரு இடத்துல இன்ஸ்பெக்டர் என்கிறதுக்கு என்ன என்று கேட்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஸ்பெக்ட் என்கிறது பார்க்கிறது. அவருடைய அறிவு என்ன செய்கிறது? நோடுதல் என்கிற சொல்லை எண்ணி பார்த்து இன்ஸ்பெக்ட் உள்ள பார்க்கிறவர் உன்னோட்டகர் சொல்றார். உன்னோட்டகர் என்று இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். சரி, கிடக்கட்டும். இந்த நோட்டம் இருக்கிறது. இதுல பார்வை, நோக்கம், அறிவு, கண், இது தொடர்பா இருக்குது. தா அனம் தானம் என்கிறது போல் மா அனம் மானம் என்று வருவது போல் ஞா அனம் ஞானம் என்பது தமிழ். அறிவு என்கிறது பொருள். அது இங்க வந்த பிறகு கிரேக்க நாட்டிலிருந்து எடுத்து வந்த அந்த சொல்லோடு இங்க அதை பிணைத்துக் கொண்டார்கள் அவர்கள். சரி, இது கிடக்கட்டும். ஏராளமான பதிவுகள் அதிலே ஊர் மக்கள் பதிவுகளிலே உண்டு. சரி, அதனாலதான் அறிவியலை விஞ்ஞானம் விஞ்ஞானம் நல்லறிவு என்கிற பொருளே அவன் கையாளுகிறான். சரி, இந்த கான் என்கிற அந்த வடிவம், இந்த கான் என்கிற அந்த வடிவம் நான் சொல்றதுக்கு முன்னால யா ஞா ஞோ இந்த வடிவங்கள் எல்லாம் ஞோ என்கிற அந்த வடிவம் கிரேக்கத்தில் போய் படிக்கிறது. நீங்க கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஞோகு நோக்கு நோடு நோட்டம் என்கிற வடிவத்துக்கு இருக்கிற அந்த செய்தியினுடைய ஞோ GNO ஞோ GNO ஞோ என்ற அந்த வடிவம் அடைந்ததும் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி என்கிறதை ஞோ ஆங்கிலத்தில் நீங்க இருக்கிற சொல் இருக்குது KNO சொல்லுகிறது. நான் அறிவேன் என்கிறதுக்காக சொல்கிற சொல்லுக்கு நீங்க ஆக்ஸ்போர்ட் அகராதி இன்றைக்கு போய் பாருங்கள். இந்த ஞோ என்கிறதனுடைய திரிவுகளிலே தான் அது வளர்ந்தது என்று போட்டிருக்கார். சரி, கிடக்கட்டும். இப்ப நோ லாட்ச் ஆங்கில சாக்சானியத்தில் ஒரு ஈடு இருக்கிறது. அது ஒரு சஃபிக்ஸ், சொல்லாக்கத்தினுடைய ஈடு. அது நோ லட்சன் நாலேஜ். அது பிறகு ஆங்கில செக்ஷன் பிறகு மிடில் இங்கிலீஷ்ல வருகிற பொழுது நாலேஜ் என்று வருகிறது. சரி, இது கிடக்கட்டும். இந்த ஞோசிஸ் GNOSIS ஞோசிஸ், அதுக்கு நாலேஜ் பேர் கிரேக்கத்தில். ஞோசிஸ் டயக்னோசிஸ் ஊடாக த்ரூ என்று போட்டு டயக்னோசிஸ் என்கிறதுக்கு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் of means of passions, symptoms, etc. Diagnosis. Cognitive, அதுங்கிற GN வருது. Cognitive, அறிந்து கொள்ளும் வல்லமை உள்ள. Cognition, அறிகிற ஆற்றல். Cognizance, ஒன்றை பற்றி அறிவு கொண்டிருத்தல். Cognomen, ஒருவனுக்கு இருக்கிற பெயர். Cognomen, அடைபெயர்.
காக்னிஷன், காக்னைஸ், ரெகக்னைஸ், ரெகக்னிஷன் என்றெல்லாம் சொல்றது. GNO என்கிறது குறுகி உள்ளே கிடக்குதே, இதெல்லாம் நம்முடைய ஞோ கிடக்கட்டும். ஞோ ஞோ என்கிற அந்த வடிவம் ஞோ ஞோ ஞோமோ. புசிஸ், புசிஸ் என்கிறது இயற்கை, அதுதான் புசிக் என்கிறது பிசிக் என்றானது. பிசிக்ஸ் என்கிறது இயற்கை விஞ்ஞானம் என்றுதான், நேச்சர்னு பொருளுக்கு. பிசிக்ஸ் ஞோமி என்பது பிசியோனாமி என்கிற அந்த வடிவம். ஒரு உடலை, ஒரு முகத்தை பார்த்தாலே இன்ன குறிப்பு என்று கண்டுபிடிக்கிற கலை இருக்கிறது, அதுக்கு பிசியோனோமி பேர். இக்னோர் சொல்றமே, ஐ என்கிறது அது பக்கத்துல இன், அது உள்ள டிலஷன் ஆயிடுச்சு. இக்னோர், இக்னோரன்ஸ் என்பது அறியாமை. நோசார், நோசார் என்கிறது நோ என்று பொருள். நோட்டா, நோட்டா மார்க். நோட்டார் டு அப்சர்வ். நோட்டாபினா நீங்க அடிக்கடி ஒரு பகுதிகளை பார்த்திருப்பீர்கள், MB என்று. நோட்டாபினா என்று லத்தின சொல், நன்றாக பார்க்க வேண்டிய குறிப்பு என்று பொருள். நோட் பண்ண வேண்டிய, குறிப்பிட வேண்டிய பகுதி அது. NB என்று போட்டு நோட்டாபேனா என்கிறது பார்க்க வேண்டிய நிலை குறிப்பு என்று பொருள். கால குறிப்பு, தொடர்பு நல்ல குறிப்பு. இந்த நோடு என்கிற அந்த வடிவத்தில் நோட்டஸ் வந்த பிறகு annotate, connotate, denote, notability, notable, notary, notate, notation, note, notebook னு சொல்றோம். நோட் தொடர்பா நோட்டீஸ், தொடர்பா நோட்டிபிகேஷன், நோட்டிஃபை, நோஷன், நோட்டோரியஸ். இந்த வடிவங்கள் எல்லாம் இந்த நோடு என்கிற சொல்லினால் வந்தது. ஞோ ஞோ பிளிஸ் கிரேக்கத்தில் அனைவருக்குமாக தெரிந்த பெருமை உள்ள, பெருந்தகமை உள்ள நோபல். பிறகு நோபல், NOBLE போட்டு நோபிலிட்டி, குவாலிட்டி ஆஃப் லிவிங் நோபல். சரி, இந்த ஞோசிஸ், ஞோஸ்டிக் என்பது ரிலேட்டிங் டு நாலேஜ். இது கிரேக்கத்தில் இங்கிலீஷ்க்கு வருகிற பொருள். ஞாஸ்டிசம் என்கிறது இது கடவுளை காண முடியும் என்கிறதுக்கான கொள்கை, டாக்டரின். அது ஞாஸ்டிசம். அக்னோசிசம் என்பது அறியொண்ணாது முடியாதது என்பதற்காக இருக்கிற கொள்கை. அக்னோசியா, பொருளை பார்ப்பான், இது என்ன பொருள் என்று அவனுக்கு உள்ளத்தில் தெரியாதோ அந்த நோய்க்கு அக்னோசியா, ஞோசியா. பிரக்னோசிஸ், வரப்போகிற நிலைகள் எதிர் வருவது உரைத்தல் இருக்கிறது, அது பிரக்னோசிஸ். இன்னும் நூற்றுக்கணக்கான வடிவங்களை நான் காட்ட முடியும், சூழல் இல்லை. சரி, இதுல ஞோம 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 என்று வந்தது. ஞோமன் என்கிறது நாமன் என்று ஆனது. நாமன் கிளேச்சர், நாமன் கிளேச்சர் ஒரு பெயரீடு. ஒரு பொருளுக்கு பெயரிடுவது எதுவோ அது நாமன் கிளேச்சர். நோமஸ். சரி, ஓனமோ, ஓனமிஸ் என்கிற வடிவம் தான். நோமி என்கிற வடிவத்தின்று நிமி, நிமி. இந்த நிமி என்கிறது அலோனிம், தற்பிறர் பெயர், பிறருடைய பெயரை தனக்கு வைத்துக் கொண்டு எழுதுவது இருக்கிறது அலோனிம். அனனிம், தலைகீழ் மாறுபேர். பருளி என்ற இலூரியா என்று சொன்னால் தலைகீழா சொல்லுகிறது, எழுத்தை மாற்றி சொன்னால் அது அது அனனிம். அனோனிம், அஸ்யூம்டு நேம், ஒரு புனை பெயருக்காக இருக்கிறது. ஆட்டோனிம், ஒருத்தனுடைய இயற்பெயர் இருக்கிறது, அந்த ஆட்டோனிம், ஒன் ஓன்ஸ் நேம், அதற்கு ஆட்டோனிம். கிரிப்டோனிம், அந்த இயல்பாக இருக்கிற மறைந்திருக்கிறபடியா இருக்கிற சீக்ரெட் நேம், காம், அது அந்த மறைவு பெயர், கமுக்க பெயர் இருக்குது, அதுக்கு கிரிப்டோனிம். மெட்டோனிம், அது ஆகு பெயர் என்று இலக்கணம் சொல்லப்படுகிறது. வேறொரு மாற்று பெயரை இதற்கு ஆகி வரும்படி சொன்னால் அந்த ஆகு பெயருக்கு மெட்டோனிம் என்று பெயர். டோப்போனிம், ஒரு இடத்தினுடைய பெயருக்கு டோப்போனிம் பொருள். தாவு என்கிறது இடம், அந்த தாவுல அந்த இடத்துல இருந்து அந்த டாப்போ என்று ஆகிறது. இது தாவள குப்பம் என்கிறது தவள குப்பம். நம்மால் என்ன குழப்பமான ஆள் என்றால், கரிகாலன் என்று ஒரு சொல் இருந்தால் அழகு பெயர். கரிகாலன் என்கிறது அழகு பெயர். கரிகாலன் என்கிறது வராதவனுக்கு கரிக்கலாம் பார்க்கணுமா, கரிகாலன் பாக்கத்தை கரிக்கலாம் பார்க்கணும் என்கிற கோளாறு.
கருமான் பாக்கத்தை கிரமாம்பாக்கம், நீ பிரெஞ்சுக்காரன் வந்து கொஞ்சம் தின்றது கொடுத்தான்ல, அந்த அந்த அடிமை புத்தியில கிரமாம்பாக்கம் என்று கருமான் பாக்கத்தை எப்படி ஆக்குவான். குடவன் குளம், குடவன் என்கிறது குடம் செய்கிற குசவன், குடவன் குளம்னா கூடங்குளம் என்ன ஆக்கணும், குடுவன் குடவனுடைய சேரி கூடுவான் சேரின்னுவான். எது அதனுடைய கோளாறு, தமிழனை போல ஒரு கோளாறு பிடித்தவன் பார்ப்பான விட கோளாறு பல கோணங்களில் இப்படி கொண்டு. சரி, அது கிடக்கட்டும். இதுல சீடோனியம், பென் நேம், பென் நேம்னா தூவலுக்காக எழுதுவதற்காக ஒரு பேர் வைத்தா அதுக்கு சீடோனியம் பேர். இவனுடைய பேர் இல்லை. சீடோனா ஒன்றும் இல்லை, பாழ் என்ற பழுதானது, அது பாழா போய்விட்டது. பாழ்வு என்கிறது பழுது என்றாகும். வீழ்கிற வேர் வீழ்வு என்கிறது விழுது என்றாகும். பாழ்வு என்கிறது பழுது என்கிறதை கிரேக்கனுடைய வாயால் சொல்ல முடியவில்லை. பசுது பசுது ஜீடோ பசிடோ சீடோ என்று PSEU போட்டு சீடோன்னு சொல்லுகிறது. பழுது, தவறானது, கெட்டது, தீயது, போலியானது என்கிற பொருளுக்கு சீடோ சயின்ஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்க பார்க்கலாம். சரி, இது கிடக்கட்டும். இதுல இப்ப நான் சொல்ல வந்தது, இந்த வடிவங்களுக்கு மேல் நம ஒன்று, நம என்கிறது அதுக்கான விளக்கங்கள் வேறு. வணக்கம் என்று பொருளுடைய ஒரு மேலையாரியை சொல்றது. இந்த சொல்லிங்க உள்ள வந்து ஒன்னும் இல்லை, நம என்கிற அந்த வடிவத்தில் நின்றுதான் இன்னைக்கு வந்து ஞோம் என்று வந்தது. GNOMO ஞோமோன் என்கிற வடிவத்தில் நின்று பெயரீடு என்கிற பொருள் இல்லை, இவனுக்கு இந்த வகை என்று குறிப்பிடுவதற்கு இருக்கிறது. அதுதான் நோம் என்று ஆனது. பிரெஞ்சில் நோம் என்கிறது பெயர். இதுதான் நோம் என்கிற வடிவத்தில் தான் நாமினேட், நாமினேஷன், நாமினி பெயர் குறிப்பிடப்பட்டவன் பொருள், பெயர் குறிப்பிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டவன் பொருள். நாமினேட் என்கிறது. நாமினல் என்பது பெயரளவுக்கான என்று பொருள். இந்த நிலைகள்லாம் போக அந்த நாம் என்கிற வடிவம் தான் NAME போட்டு நேம்னு சொல்கிறோம். இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் இந்த காட்சி அடிப்படை நம்முடையதாக்குகிறது. நேம் என்கிறது. இந்த வகையில் நம என்கிற இந்த வடிவம் வணக்கத்துக்கு உரிய சிறப்பு சொல்லுது. நம, இது நமச்சிவாய, நமச்சிவாய என்று. நீங்க வந்து இதில் இருக்கிற அகராதி படித்தா சில கோளாறுகளை எல்லாம் பார்த்து ஒரு களைப்பாக இருக்கிற பொழுது மிக மகிழ்ச்சி அடையலாம். நமச்சிவாய என்று ஒரு சொல்லை பார்த்தேன். அது என்னன்னா பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம். நம சி வா ய 5 எழுத்து இருக்குது. அந்த சி என்ற எழுத்துக்கு சென்னை பல்கலைக்கழக அகராதியில் போய் பாருங்கள், நாயோட்டு மந்திரம்னு போட்டிருக்கான். நாயோட்டு மந்திரம் என்னன்னா சி வருது இல்ல, அந்த சி ஏன்னா அந்த நாயை போறதுக்காக சி அப்படின்றோம்ல. எனவே இதெல்லாம் வீணு வேலையெல்லாம் எல்லா முட்டாளும் கூடி ஒரு அறிவு கூட்டம் என்கிற பெயரில் கண்டுபிடி செய்திருக்கிறார்கள். சரி, நமச்சிவாய, நம என்கிறது ஒரு வணக்கம். நமஸ் வணக்கம், நமஸ்காரம் வணக்கம், நமஸ்தே வணக்கம், வணங்குதல் என்கிற பொருளுடைய அடிப்படையிலே வருது. சரி, இது கிடக்கட்டும். இதுல நாம இந்த வடிவம் அங்கிருந்து பார்ப்பான் எடுத்து வந்த பிறகு நாம, நோம, நாம, நேம் இந்த வடிவத்திலிருந்து நாமகரணம் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இந்த நாமம் என்கிற பெயர். இந்த திருவள்ளுவர் இந்த இடத்திலே காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமும் கிடைக்கிடும் நோய். காமம் இருக்கிறதே, அந்த காமம் அது ஒரு அச்சம் தரத்தக்க ஒரு மாந்தனுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு மக்களியல் பெருக்கம் என்கிற அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த உணர்வு என்கிறது எல்லைக்கு மேல் இருக்கிற அந்த மன உணர்வை சொல்கிறார். மயக்கம், வெகுளி இவையெல்லாம் அச்சம் தரத்தக்க பொருள்கள். இவற்றினுடைய நாமும் கிடைக்கிடும் நோய். எந்த வகையான நோயும், மனநோயும், தொடர்பாக இருக்கிற கவலையும், துயரமும் இவை கெட்டு போனால் போகும் என்கிறதுக்கு நாம் என்கிற சொல்லை சமஸ்கிருத சொல் என்று தெரிந்து வேண்டும் என்றே அவர் போடுகிறார். அந்த நாமம் என்கிறதுக்கு அழக பரிமேலழக பார்ப்பான் பெயர் என்று போடுகிறார். வேண்டும் என்றே அவர் போட்டிருக்கார். திருக்குறளிலே 6 சொற்களை
12,000 சொற்களை பயன்படுத்துகிற பொழுது 6 சொற்களை மட்டும் போடுகிறார். நான் ஒரு சொல், இவருக்கு நாமம் என்கிறது அச்சம் என்று தெரியும். அச்சம் என்கிற பொருள் வரும்படியாகவும் பெயர் என்கிற பொருள் வரும்படியாகவும் இரண்டும் சேர்த்தபடியாக ஒரு சொல்லை வேண்டும் என்று போட்டிருக்கிறார். நாமம் அச்சம் என்கிற பொருளில் தமிழ், நாமம் பெயர் என்கிற பொருளில் பார்ப்பான் கிரேக்கத்திலிருந்து கொண்டு வந்த செய்தி. நாமம் இப்போ அதிபதினு ஒரு சொல் இருக்கு. அதி என்கிறது தமிழ், பதி என்கிறது தமிழ். அதிபதி என்று சொன்னால் என்னை கேட்டால் அது தமிழ் இல்லை. அதனுடைய உருவாக்கம், அதனுடைய கருத்தாக்கம் வேறு. இந்த நாமம் என்கிற சொல் இந்த கருத்திலே அச்சத்தை குறிக்கிறது. நாமம் என்கிறது அச்சம் என்கிற பொருளிலே ஒரு 20 இடங்களிலே ஃபியர் என்கிற பொருளில் வருகிறது. நீங்க அஞ்சுதல் என்கிறது பல்வேறு கருத்துகள் அடிப்படையில் அது உருவாக்கி இருக்கிறார். அகு என்பது ஐகு வளைவு, அங்கு என்பது வளைவு, அங்கணம் என்பது மூன்றில். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர் ஓடுகிற சாய்கடை இருக்கிறதே அதுக்கு அங்கணம், முற்றத்து அங்கணம்னு பேர். அங்கணத்தில் உட்க அமிழ்தற்றால் தன் கணத்தர் அல்லார் முன் கோட்டிக்கொள்ளல். தம் கணத்தர் என்ற தம்முடைய கூட்டத்தவர். கண் என்ற சேர்க்கை என்கிற பொருளே கணக்கு என்பது சேர்க்கை. கணத்தர் என்பது நம்முடைய கூட்டத்தவர். அவர்களோடு சேராம அது இல்லாமல் பிறரோடு தீயவர்களோடு சேருகிற சேர்க்கை, அயலவர்களோடு சேருகிற சேர்க்கை, அது அங்கணத்தில் அந்த சாய்கடையில் ஊற்றினது போல என்று திருவள்ளுவர் சொல்வார். அங்கு என்பது வளைவு என்கிற கருத்தில் தான் அங்கு என்கிறது. அங்கு ஆங்கிள் ஆனது. ஆங்குலர் என்பது வட்டமான வளைந்த என்று பொருள், வளைவுடைய கோணமுடைய பொருள். அதனால்தான் அந்த கோணம் என்கிற அந்த சொல் கூட பாலிகான் என்ற பல கோணம் என்று பொருள். இது சரியா கிடக்கு. இந்த அங்கு என்கிற சொல் அஞ்சு வளைந்தது, அஞ்சு என்று மாறினது. தங்கு என்கிறது, தங்குதல் என்பது ஒன்றன் கீழ் போய் தங்குதலை, தஞ்சு என்ற சொல் வந்து தஞ்சம் என்றானது, ஒருவன் கீழ் போய் உட்காருவது. தஞ்ச கிளவி எண்ணெய் பொருட்டேன்னு தொல்காப்பியன் தனியாக ஒரு நூற்பா வரைவார். தஞ்சம் என்கிறது எளிமையை, பணிவை குறிக்கிற, ஒன்றை பணிந்து கீழிருத்தலை குறிக்கிற சொல் என்று. இந்த அங்கு என்கிறது அஞ்சு என்று சொன்ன பிறகு அச்சு என்று அது மாறினது. அச்சம் என்று வருவது அஞ்சுகிற நிலை. ஏன் என்றால் அந்த வளைதல் என்ற கருத்து என்ன என்றால், ஒரு நாயை எடுத்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறோம் என்று சொன்னால் அஞ்சுகிற உயிர் என்ன செய்யும்? வளையும். அஞ்சுதல் என்பது வளைதல். அந்த வளைதல் கருத்தில் தான் அஞ்சு என்கிறது அச்சு என்று அச்சம் என்று ஆனது. இந்த அச்சத்தை குறிக்க அந்த சொல் வேறு. ஆனா இந்த நாமம் என்கிறது அச்ச பொருள் இருக்கிறது. இருள் என்கிற கருப்பு என்கிற பொருள் வந்தது. இந்த நாமம் என்று அச்சத்தை மட்டும் குறிக்கிறபடியாக இருக்கிறது சொல்லானால் அது தூய தமிழ். ஞோ என்கிற வடிவத்திலிருந்து திரிபடைந்து போய் கிரேக்கத்தில் விழுந்து ஞோமன் என்று வந்து நாம் என்று ஆகி நாமம் என்று வந்திருக்கிற அந்த அங்கிருந்து தூக்கி வந்தானே ஆரியன், அந்த சொல் இருக்க அந்த நாமம் என்கிறது சமஸ்கிருதம். அந்த பொருளில் இருக்கிற சொல் நாமம் என்கிறது சமஸ்கிருதம். தமிழில் சொல்லப்படுகிற அச்சம் என்கிற பொருளில் இருக்கிறது நம்முடையது. கேள்வி ஐயா, மௌனமா? அது எந்த சொல் என்று வந்தது என்று தெரியவில்லை, மௌனம் என்கிறது. ஆனா மௌனம் என்று அதை மாற்றி இருக்கிறார்கள், அதற்கும் மூலம் விளங்கவில்லை. எனவே மௌனம் என்கிறது சமஸ்கிருத சொல் நம்முடைய. ஏனென்றால் இலக்கியத்தில் எந்த வகையான அதனுடைய காம்பினேஷன் என சொற்கள் எதுவும் பதிவில்லை. அதை ஒத்த அதிலிருந்து வளர்ந்திருக்கிறபடியான சொற்களுடைய கூட்டம் எதையுமே காண முடியவில்லை. எனவே அது தனியாக கிடக்கிறது. மௌனத்தை அமைதியாக நாமும் மௌனமாக அமைதியாக தவிர்த்து விடலாம். அமைதி அதுதான் நம்மிடம் இருக்கிறது, அமைதி. கேளுங்கள், கல் என்கிறது சேர்க்கைன்னு பொருள். அவ்வு என்கிற அந்த சொல் தான் சேர்க்கை என்கிற பொருள். அவ்வுதல் என்கிற சேர்க்கை என்கிற பொருள் தான் அவ்வா என்று ஒரு சொல் வந்தது. அதுதான் ஆவு, ஆவல் என்கிற சொற்களை தான் விளைத்தது.
அவ்வு அவ்வி என்கிறது சவ்வினாயி, சவ்வி என்கிறது செவ்வினாயி, செவி என்றானது. ஒளியை பற்றுகிற உறுப்பு. கதுவுதல் என்கிறது பற்றுதல். கது என்கிறது காது என்கிறது ஒளியை பற்றுகிற உறுப்பு. காதல் என்கிறது உள்ளத்தினுடைய பற்றுதல். எனவே கள் என்கிற அந்த வடிவத்தில் நின்று கேள் என்று சொன்னது. நீங்கள் செவியில் வந்து விழும்படியாக உங்களுடைய கேள்வியை கொடுங்கள் என்கிற பொருளில் தான் கேள். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்றார். ஒரு சொல்லை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது என்கிறது இந்த புலமை நெறி. ஆனால் வேண்டுமென்றே செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை 5 முறை 7 சொற்களை பயில்கிற இடத்திலே 5 முறை போட்டது அவனுடைய கருத்து வலிவுக்காக. எனவே செவி செல்வத்துக்காக நீங்கள் கேளுங்கள். சரி 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 வாங்க. பிரயாண என்கிற வடிவத்தை பிராகிருதத்தில் பிரயாண பாலி கீழ் எல்லாவற்றிலுமே பயண என்று அது தூய்மையா சமஸ்கிருதத்துக்கு உரியது, கிரேக்க வழிபட்டது பிரயாண என்கிறது. அதற்கு தமிழில் செலவு என்று பெயர். செலவு என்கிறது செல்லுதல் என்கிற பொருளில் உருவான சொல். செங்கோன் தர செலவு என்று ஒரு நூல். செலவு என்கிறது செல்லுகை. டூர் என்கிறது திரும்பி 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 வருகிற இடம். நீங்க ஆம்புலன்ஸ் என்கிறது சுற்றி வருதல்னு பொருள். ஆம்புலன்ஸ் என்கிறது அதனால்தான் திரிவூர்தினு பேர். அந்த கருத்து அமைப்பில் தான் பல இடங்களுக்கும் சுற்றி வருவது என்கிற பொருளே சுற்றுலா என்று சொல்கிறார்களே, அதுபோல அந்த சுற்றுலா டூர். இது இந்த நிலையை செலவு என்கிறதுக்கு முந்தி அது இருந்தது. ஆனா அதுக்கு முந்தி உள் என்று இருந்தது. உள் என்றால் உளவு என்று பொருள். உலா என்று சொல்கிறோமே அதனுடைய தொடர்புடையது. உளவு என்கிறது உலா என்று ஆனது. என்கிறது வளைவு என்று பொருள். அந்த என்கிறது அதிலிருந்துதான் அலை என்று ஒரு சொல் வந்தது. அலை என்பது வளைதல் என்கிற பொருளில் தான் வந்தது. இதுபோல் டு மூவ் என்கிற பொருளுக்கு என்கிறது அசை என்கிற பொருளில் தான் நடப்பதற்காக சுற்றி வருவதற்காக போவதற்காக இருக்கிற சொல். அது என்கிறது சல் என்று ஆனது. இந்த இந்தியிலே சமஸ்கிருதத்திலே அது தொடர்பாக இருக்கிற வடநாட்டு மொழிகள் எல்லாம் சலோ சொல்லுகிறானே, அது நம்முடைய வடிவத்தில் நின்று போனது. சல் என்கிறது தான். வல் என்கிறது வெல் என்று ஆனது போல, கட்டி என்கிறது கட்டி என்று ஆனது போல, பரு என்கிறது பெரு என்று ஆனது போல, சல் என்கிறது செல் என்று ஆனது. செலவு என்று இந்த செலவு என்கிறது இப்பொழுது எக்ஸ்பெண்டிச்சர் என்கிற பொருளில் கையாளப்படுகிறதுனாலே இந்த செலவு என்கிறதை நாம் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு, இதை செல்லவு என்று நான் மாற்றினேன். போவது பயணம் என்பதற்கு இணையான ஒரு சொல்லாக செல்லவு என்கிறதை நாம் கையாள வேண்டும். பயணம் தமிழ் சொல் இல்லை, பிரயாணம் தமிழ் சொல் இல்லை. செலவு என்கிறது இப்பொழுது இன்னொரு சொல்லோடு மோதுகிறது. எனவே செல்லவு என்று இந்த பிரயாணத்தை சொல்ல வேண்டும், பயணத்தை. வணக்கம் அம்மா. வழித்தடம் எதுக்கு அது தேவையில்லாதது? நீங்க செல்லவுன்னு ஒரு இடத்துல மாற்றிக்கொள்ளலாம். ஏன் இன்னொரு கருத்தை வைத்துக் கொண்டு வழி என்று 2 எழுத்துக்களை போட வேண்டும்? செலவு என்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், செல்லவு என்கிறது பயணம். முடித்து விட வேண்டியதுதான். சரி 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 சரி. சேர்க்கை. மெல் என்கிறது மெல் என்று ஆகிறது போல, வல் என்கிறது வன் என்று ஆகிறது போல, என்கிறது அன்பு என்ற சேர்க்கை, பற்று பற்று. சரி. சேர்க்கை, சேர்க்கை, அள்ளி அணைத்தல், வாரி சேர்த்தணைத்தல். சேர்க்கை, அண்மை சேர்க்கை, அணுகு சேர்த்தல்,
அந்த வகையில்தான் அனுப்பு என்பதும் அதனோடு கொண்டு சேர் என்கிற பொருளில் முச்சுடாகத்தான் வரும். அனுப்பு என்கிற வடிவம் இருக்கிறதே அது எங்கும் இல்லை. இந்த சொற்கள் அமைப்பில் மொழியியல் அமைப்பில் அனுப்பு என்கிறதை அனுப்பு என்கிறது நாம் முச்சுழி போட்டுத்தான் எழுத வேண்டும். அந்த ரெட்ட சொல்லி போட்டால் அதுக்கு பொருளே இல்லை. டு சென்ட் என்கிற பொருள் வராது. ஒன்றை சேர்ப்பி என்கிற பொருளில் அனுப்பு என்கிறது முச்சுழிதான் போட வேண்டும். அது பல்கலைக்கழகத்தில் அகராதி வருகிற பொழுது அந்த கு சுந்தரமூர்த்தி என்கிற துணைவேந்தர் வியந்து ஒரு கூட்டத்தில் அதை பற்றியே பேசினார். அனுப்பு என்கிறது அழகு, அனுப்பு என்கிறது நெறிப்பட்டது, அனுப்பு என்கிறது மொழியியல் படி சரி, அனுப்பு என்கிறது தேவையில்லாதது, ஒரு குழப்படியானது, அதுக்கு எங்கும் பதிவு இல்லை. நாம ரெட்ட சுழி என்று போட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இல் என்கிறது ஒளி, இலங்கு என்கிறது ஒளி வருதல், இலக்கு என்கிறது ஒளி, இலக்கு என்கிறது அங்க லீக்கோ என்று கிரேக்கத்தில் தெரிகிறது. லீக்கோமியா என்பது வெள்ளையாகிறது, குருவி வெள்ளையாகி விடுகிறது, வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்கிற கோளாறு இருக்குது லீக்கோமியா. லீக்கோ நூற்றுக்கணக்கான சொற்கள் மருத்துவ சொற்கள் அதில் வருகின்றன. சரி, இந்த இல் என்கிறது எல் என்றானது, இலை என்கிறது அலை என்றானது போல் இடம் என்கிறது இடம் என்றானது போன்ற இருக்கிற பிரிவு. சரி, இது இப்ப நான் சொல்ல வந்தது இந்த இல் என்கிற அந்த வடிவம் இருக்கு, அதுதான் நில் என்றானது. ஒளி நில், நில் என்றான பிறகு நிலவு என்பது ஒளி தருகிற சந்திரன், புரியும், நதி. நிலவு என்கிறது நிலா என்கிறது அந்த நில் என்கிறது. நில்து நிற்று, நிற்று பிறகு நித்து, குற்றம் என்கிறது குத்தம் என்கிறது போல, நெற்று என்கிறது நெத்தி என்கிறது போல, நிற்று நிற்று நித்து, நித்தில் நித்திலம் என்கிறது முத்து, ஒளி விடுகிறார். அது லத்தினத்திலே நித்தார், நித்தார் NITR, நித்தார் NITER, ஒளிவிடு டு ஷைன் என்று பொருள் போட்டிருக்காங்க. நைட்ரஜனுக்கு மூலாவை போடுவார்கள் சமஸ்கிருதத்தில், இதுல அறிவியல் இல்லை. எனவே நித்திரம் என்கிற அந்த வடிவத்தை நின்று அந்த கருத்து அடிப்படையில் தான் நிதி என்கிற ஒரு சொல் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கம் என்கிறது தமிழர்கள் செய்யவில்லை, அதனுடைய பதிவில்லை. சங்க நிதி பதும நிதி ரெண்டும் கொண்டு என்றெல்லாம் வரும். நிதி என்கிறது ஒளி பொருளில், காசு என்கிற பொருளில், பணம் என்கிற பொருளில் நிதி கையாளப்படுவது தமிழ் இல்லை. அதுக்கு பொருள் தான். பொருள் இல்லை வரை பொருளாக செய்தல் பொருள் அல்லதில்லை, பொருள் பொருள் என்கிறதான் அது தொடர்பா இருக்கிறது. நிதி தமிழ் இல்லை, நித்திலம் தமிழ், நித்திலம் தமிழ். இந்த வகையிலே நீதி என்பதற்கு இங்க நயம் என்று ஒரு சொல் உண்டு, நேர்மை என்கிற பொருளுக்கு. நயனுடையான் செலின் என்று சொல்வார் நேர்மை என்பதற்கு. நயனகர் என்பது நீதிபதியை குறிக்கிற சிறப்பு சொல். நயனகர், நயன்மை, நயன்மன்றம் நீதிக்காக இருக்கிற சிறப்பு சொல். நீதி என்பது சமஸ்கிருதம், தமிழுக்கும் அதற்கு தொடர்பு இல்லை. நீதியும் தமிழ் இல்லை, நிதியும் தமிழ் இல்லை. ஏனென்றால் அதனுடைய மூலம் தமிழ். அதனுடைய அது பால் இருக்கிறது, பாலில் பொருள் கொத்தப்பட்டு விட்டது, எனவே தயிர் என்று சொல்லி ஆக வேண்டும். எனவே நான் சமர்க்கிறோம் என்று சொல்லுகிறேன். ஏன்னா அது பால் தான், அது பொருள் பித்துட்டாம படவா அது தமிழ் இல்லை. அப்புறம் வணக்கம்.